திருக்குறள் மாதிரி ஒரு அற்புதமான இலக்கியம் தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா உலகத்தை மையமாக கொண்டு உலகத்துல நூல்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு, நல்ல நூல்கள் இருக்கு. ஷேக்ஸ்பியர்லாம் தலையில வச்சு கொண்டாடுறாங்க இருக்கு. ஆனா உலகத்தில் இருக்கும் சிக்கல்களை வைத்து எழுதப்பட்டன, வரையப்பட்டன. ஆனா இது அப்படி இல்லை. சிக்கல்களோடு தீர்வுகளும் சொல்லப்பட்ட, அது உலகை மையமாக கொண்டு அப்படிப்பட்ட நூல் வச்சிருக்க நாம பெருமிதப்பட வேண்டாம். அதுக்காக நாம கொஞ்சம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டாம். நம்ம கருத்துக்கள், நம்மிடம் தோன்றக்கூடிய கருத்துக்கள், வெளிப்படக்கூடிய கருத்துக்கள், ஆர்த்தவும் கருத்துக்கள், இவற்றையெல்லாம் நாம் கோர்த்து தரும்போதுதான் அந்த இலக்கியம் மேலும் போய் மக்களை சென்றடையும். நீங்க நம்ம அரசாட்சிக்கோ இல்ல ஆட்சிக்கோ பங்குக்கோ சீட்டுக்கோ நம்ம யாரும் போராடல, நமக்கு அது தேவையும் இல்லை. நாம போராடுறதெல்லாம் இலக்கியம் இதயங்களிலே இடம்பெற வேண்டும். திருக்குறளை போன்ற ஒரு இலக்கியம், அதிலே எந்த விதமான மூட நம்பிக்கை இல்லை. நான் கடவுள் நம்பிக்கையை குறை சொல்லலை, நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்கூடாது, அது நம்பிக்கை வேறு. நான் சொல்றது மூட நம்பிக்கைகள் அதிலே இல்லை. வாழ்வியலுக்கு உண்டான கூறுகள் இருக்கின்றன. நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கருத்தோட்டங்களும் கருத்தூட்டங்களும் அதிலே இருக்கின்றன. இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்துக்கு நாம செய்யற ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த ஒரு மாதத்துல ஒரு கூட்டம் நடத்துறோம், நம்ம எப்படியாவது அதுக்கு போயிடணும். ஏதோ ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வர முடியாம போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல இந்த டாக்டர் மூவா கூட்டத்தை நடத்துறதுக்கு, இந்த இடத்துல நான் இடம் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. காசு கொடுத்து நம்ம அங்க நடத்திட்டு இருந்தோம். எங்க இன்கம் டாக்ஸ் பில்டிங்ல 3000 ரூபா 2000 ரூபா யாரோ கையில இருந்து போட்டு அதுல எடுத்து போட்டு இதுல எடுத்து போட்டு நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபிளாஷ் ஆச்சு, நம்ம என்னடா இவ்வளவு காசு போட்டு நடத்துறோமே அப்படின்ட்டு இங்க வந்து ஜான் சாரை கேட்டு, நான் ஓல்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே சிலதெல்லாம் திருவிக்காக பண்ணதுனால என் மேல அவருக்கு ஒரு அபிமானம். சரின்னு அவர் போய் மேனேஜ்மெண்ட்ல லெட்டர் கேட்டு, லெட்டர் கொடுத்து வித்தின் அ மந்த் அவர் எல்லாம் ரெடி பண்ணி அப்ப கொடுத்தது இன்னை வரைக்கும் நம்ம நடத்திட்டு ஒரு பைசா நம்ம கொடுக்கறது இல்லை. இல்லைன்னா இதுக்கு 3000 ரூபா மாசம் நடத்துறதுக்கு அங்க கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாரும் போடுவாங்க, இவர் போடுவார், அவர் போடுவாரு, ஒவ்வொரு நான் போடுவேன், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எந்த காசும் நம்ம போடுறது இல்லை. இதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டு இது இன்னும் இந்த இலக்கிய கூட்டங்களை நல்லா நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கணும். இது யார் நடத்துறாங்க, என்ன நடத்துறாங்க, இதெல்லாம் இல்லை. இப்போ இது பெருமிதம் என்பது எல்லோருக்குமான பெருமிதம். இதை நாம் உணர்வோம். மூவா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதினது ஒரு பக்கம், ஆனா ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிந்திக்கத்தக்க, கொள்ளத்தக்க, செயல்படுத்தக்கூடிய கருத்துக்களை மிக எளிமையான தமிழிலே தந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம நேரிடையா போய் பெரிய இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிட முடியாது. 8 தொகையோ 10 பாட்டோ நெடுநல் வாடையெல்லாம் எடுத்துலாம் படிச்சிட முடியாது. நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கடினம். அந்த காலத்திய தமிழ் அதெல்லாம் ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவனால் கூட அதனுடைய ஆழ்ந்த பொருளை அறிய முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவற்றையெல்லாம் எளிமையாக்கி சாதாரண பாமரன் கூட அவற்றை படித்து அவற்றை உள்வாங்க முடியும் என்று எளிமையான தமிழிலே எழுதிய ஒரு ஏற்றமிகு தமிழ் சான்றோர் யாருன்னா அது டாக்டர் மூவா. இன்னைக்கு நிறைய பேர், நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக தான் இலக்கியம் சேர்ந்தேன். நான் படிச்சது எக்கனாமிக்ஸ். நான் விளையாட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அக்ரிடிஷன் வாங்கணும், நான் போய் அப்ளிகேஷன் போய் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஓடுறதுக்காக ஒரு சும்மா போய் ஒரு பேர்ல போட்டேன். நான் கிளாஸ்க்கே போனதில்லை. அப்போ இந்த இலக்கியத்துல படிக்கணும் போது நான் கிளாஸ் அட்டன் பண்ணதே கிடையாது. எதுவுமே எனக்கு தெரியாது. தொல்காப்பியமோ எதுவும் நான் அட்டன் பண்ணதே கிடையாது. டைரக்ட் தொல்காப்பியம், ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த எளிமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது இலக்கிய கொள்கைகள்ன்ற புத்தகங்கள்ல மூவா எழுதின அந்த இதெல்லாம் தான் எடுத்து நான் வீட்டுல இருந்து படிப்பேன். எனக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணதே கிடையாது. கிளாஸ் நடக்காது அந்த பச்சையப்பட்டு. அப்படி படிச்சு அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் போய் தேர்வுகள் எழுதணும். உட்கார்ந்தெல்லாம் 24 மணி நேரம் படிக்கல. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இப்படி ஒரு பாமரனா இருக்கிற ஒரு மனிதன் கூட அந்த இலக்கிய நுண்மைகளை அறிந்து கொள்ள எளிமையான தமிழ், மக்களை சென்றடையக்கூடிய தமிழிலே எழுதக்கூடிய அந்த பெருமிதம்
ஏன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு தமிழ் தெரிஞ்சிருந்தா எளிமையா எழுத முடியும். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் எளிமையா எழுதுறாருங்க, எளிமையா எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நுண்ணிய ஆற்றல் இருந்தால்தான் எழுத முடியும். ஏன்னா முடியாது, நம்ம எழுதவே முடியாது. திருவள்ளுவர் இந்த திருக்குறள் அந்த காலத்துல எழுதினார்னா அவர் காலத்துல எழுதின நடைகள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஆடி போயிருப்பீங்க 2000 வருஷம் முன்னாடி. அவர் நடை எப்படி இருக்கு? சொல்ல பயன்படுவர் சான்றோர், மக்களே போல்வர் கயவர், குணமெனும் குன்றேறி நின்றார், அந்தனர் என்போர் அறவோ, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், யாகாவராயினும் நாகாக்க. எப்படி இதெல்லாம் எழுதணும்னா இதுக்குத்தான். அதனாலதான் வாழ்க்கையில எளிமையா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். இந்த மாலை பொழுதிலே என்னை வாய்த்த திறக்க வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர் ஐயா நடமாடும் திருக்குறள் அத்தனை குரல் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுடைய திருக்குறளையே அவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்கள் சந்த பெருமக்கள் அனைவருக்கும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னது போல என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அந்த டாக்டர் மோவுடைய நூலை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல படித்தது பெரியார் நூல் சின்ன வயசுலேயே. அதுக்கு பிற்கொள்ளப்பட்டுச்சு. பெரியாருடைய தத்துவம் இருக்குது, அது ஒரு விஷயம், அது வேண்டாம். அது மாதிரி மூவாவுடைய அந்த அத்தனை எழுத்துக்களையும் நான் உழவு படிச்சிருக்கேன். உழவு என்னுடைய வீட்டில் கூட அவருக்கு ஏறத்தாழ 3/4 மூவா நூல் இருக்கு. அதனால அது கொஞ்சம் நம்ம மூவாவுடைய அந்த மணிமொழிகளை சொல்லலாம் என்று ஒவ்வொரு முறையும் கேட்பேன். ஐயா சொல்லுங்க சொல்லுவாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது நம்முடைய உடம்பையும் மனதையும் சார்ந்ததான் வாழ்க்கை. உடம்பு நம்மகிட்ட இல்லை, சுற்றுப்புற சூழ்நிலையிலே இருக்கு. மனம் நம்மகிட்ட இருக்கு. மனம் பண்படுவதற்கு வழி என்ன? நமக்கு முன் பண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். நமக்கு முன்ன யார் சிறந்த பண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவர்கள் சொன்ன சொற்களை அல்லது எழுதி வைத்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப படித்து உணர வேண்டும். உணர்ந்தது மட்டும் இல்லை, அது மாதிரி நம்ம செயல்படணும். அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்த 7,000 ஆண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு இருக்காங்க, இப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் நம் மக்கள் இந்த வாழ்க்கை சூழலை ஈடுபட்டு அவர்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் சிதறி போயிடுது. நல்லதாக நினைக்கிறோம், நம்ம இந்த அமைப்பில் முடியல. அது காரணம் என்ன? நம்முடைய அமைப்பு அப்படி இருக்கு. இந்த மாதிரி கோபம் கொள்வதற்கு மன வலிமை தேவையில்லை. கோபம் யார் மேலே வச்சுக்கலாம், கோபம் வச்சுக்கலாம். ஆனால் கோபம் கொள்வதற்கு மன வலிமை தேவையில்லை. கோபம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு மன வலிமை வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம இடுக்குன்னு வருங்கள் சொல்வார்கள், அவ்வளோ வரும். அது மாதிரி எப்படிப்பட்ட இது பண்ணாலும் நம்ம கோபம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு மன வலிமை வேண்டும். பொய் சொல்வதற்கு மன வலிமை தேவையில்லை. யார் வேணா எப்படின்னா பொய் சொல்லலாம், ஏதாவது பொய் சொல்லலாம். ஆனால் பொய் சொல்வதற்கு மன வலிமை தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் எப்போதும் பொய் சொல்ல முடியும். ஆனால் என்ன காரணத்திற்காகவும் பொய் சொல்லாமல் உண்மையை பேசி உண்மைகள் நடப்பதற்கு மன வலிமை வேண்டும். சூது வருவதற்கு மன வலிமை வேண்டியதில்லை. ஆட்டத்தில் பழக்கம் இருந்தால் போதும். ஆனால் சூது ஆடாமல் அந்த நேரத்தை படிப்பு, தோட்ட வேலை போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு மன வலிமை வேண்டும். பண்டிகை நாட்களில் மற்றவர்களைப் போல கண்மூடி நடந்து ஆரவாரமாக வாழ்வதற்கு மன வலிமை தேவையில்லை. அந்த நாட்களில் கடவுளின் இயற்கையின் ஆட்சியை நினைத்து போற்றி அமைதியாக உணர்வதற்கு மன வலிமை வேண்டும். ஊரை விட்டு ஊருக்கு போய் பஸ் நெரிசலிலும் ரயில் நெரிசலிலும் ஆளாகி மந்தையாக அலைச்சலை பெருக்குவதற்கு மன வலிமை தேவையில்லை. அமைதியாக இருந்து இயற்கை வழிபாடு நடத்தி நல்லுணர்வை வளர்த்து சிறந்த சிந்தனையில் மூழ்குவதற்கு மன வலிமை வேண்டும். கண்டபடி கடமைகளை பிரித்துக் கொண்டு எதையும் செம்மையாக செய்யாமல் பலவற்றில் ஈடுபட்டு அலுவலகத்துக்கு மன வலிமை அது சில மன சிறுக்கு அடையும். ஆனா அது கண்டபடி கடமைகளை பிரித்துக் கொண்டு எதையும் செம்மையாக செய்யாமல் பலவற்றில் ஈடுபட்டு அலுவலகத்துக்கு மன வலிமை தேவையில்லை. நேரும் வேலைகளில் பலவற்றை
தள்ளி தக்கவற்றை மற்றும் மேற்கொண்டு அவற்றை செம்மையாக செய்வதற்கு மன வலிமை வேண்டும். இவ்வாறு நம்முடைய ஆச்சரிய சொற்களுக்கும் பரபரப்பான அளவுகளுக்கும் கண்மூடி போக்குகளுக்கும் காரணம் நம்முடைய மன வலிமை இல்லாத குறையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். மன வலிமை ஏற்பட ஆத்திரமும் அலைச்சலும் குறைந்து தெளிவு வளம் பெற்று அமைதியாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இவ்வளவு நல்ல பயனுள்ள நம் மன வலிமை என்பது கிட்டுவதற்கு அருமையானது என்று அங்கி தயங்க வேண்டியதில்லை. உலக செல்வாக்கை விட உடம்பின் ஆட்சி விட மன வலிமை அதுதான் நம்முடைய முயற்சியால் பெறக்கூடியது. அந்த முயற்சியை செய்ய வேண்டும். முயற்சிக்கு ஏற்ற கூலி தரும் என்று அருமை உழைத்தன்று அசௌகரியம் வேண்டும் பெரும் முயற்சி கொடுங்க. அதாவது நம்ம மன வலிமையோடு வாழணும்னு சொன்னா நம்முடைய இந்த அமைப்புல எப்படி வாழ முடியும்? நம்முடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும், சமுதாய அமைப்பு. அதுக்கு முதல்ல பல வகையில் சொன்னாங்க, சாதி மதம் மொழி இனம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மனிதர் என்ற ஒரு எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளா உலக மக்கள். அந்த உலக மக்கள் அதான் சொன்னேன், யாரும் முறை யாவருக்கு என்று தெரிந்த பறந்து விரிந்த மனதோடு வாழ்ந்து வருகிறாம். இப்போது குறி கலக்கிறோம். அந்த மன வலிமை பெற வேண்டும். மண்குடிசை என்ற ஒரு நூலில் டாக்டர் மோ அவருடைய அந்த கடைசி ஒரு வரியில அவர் கடிதத்தை பற்றி சொல்றாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கற்கா வேலை செய்றாரு. அவர் கண்ணுக்கு எதிராக ஏதாவது தவறு நடந்தால் உடனே கேட்டுருவார். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்ட உடனே தீர்ப்பு சொல்வார், அடிச்சிடுவார். அப்படிப்பட்டாலும் அவர் நல்ல மனிதர். அதனால அந்த மெய்யப்பன் அது அவருடைய அந்த கதையில அவருடைய உண்மையான பண்புகளையும் அவருடைய அறிவுரையும் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் ஒரு செய்யாத வேலைக்காக குற்றம் பெற்று தண்டனை பெற்று சிறையில் வெளியே வருவார். 6 வருஷம் உள்ள வருவார். யாரும் மனைவி உட்பட யாரும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. யாரும் அவர் சிறைக்கு போயிட்டு வந்தவே இந்த நோக்கில் அவர் யாரையும் அந்த ஊர்க்காரங்க செய்யல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க போறாங்க, அவங்க நண்பர்கள் போறாங்க. அவர் அந்த மெய்யப்பனுக்கு அந்த மெய்கண்டர் என்ற ஒரு அறிஞர், ஒரு தத்துவயாரி. அவர் எந்த விதமான பேச்சு பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. அவர் தன்னுடைய அந்த நண்பருக்கு மெய்யப்பனுக்கு அந்த மெய்கண்டார் எழுதிய ஒரு கடிதத்தில் சொல்றாங்க, உன் கவலைக்கும் துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. எல்லாத்துக்கும் கவலை இருக்கு, துன்பம் இருக்கு. இந்த துன்பத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? அதை உணர்த்தவே இந்த கடிதம் உனக்கு எழுதினேன். ஒருவன் தன் மனத்தை திருத்துவது மட்டுமே தவறாமல் செய்யக்கூடியது. நம்ம மனத்தை நம்ம திருத்தணும். அதெல்லாம் நான் பண்படுத்து சொல்றாங்க. மனத்தை பண்படுத்தணும். பண்படுத்தாத அந்த உலகம் இருக்கு. அந்த மனதை பண்படுத்துவதற்கு நாம் மனதை பண்படுத்தலாம். ஆனால் மனித மக்களை திருத்துவதற்கு, ஊரை திருத்துவதற்கு, நண்பரை திருத்துவதற்கு, சுற்றுப்புறத்தை திருத்துவதற்கு அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதல்ல. நம்ம மனம் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் சுற்றுப்புறம் நம்ம கையில் இல்லை. அவங்க பல்வேறு சூழல்கள் அவங்க தள்ளப்பட்ட மாதிரி இருக்காங்க. எல்லோரும் உலகத்தை திருத்த முயற்சிக்கிறார்கள். உள்ளத்தை திருத்த அவ்வளவு முயல்வதில்லை. செய்ய முடிந்ததை செய்யாமல் முடியாத தற்கால உழைப்பு சலிப்பு ஏற்பட்டு சோர்வடைகிறார்கள். இந்த உலகத்தை நம்ம திருத்தணும். அது ஒருத்தர் இப்படி போனா வடக்கு போனா ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய சான்றோர்கள் தோன்றிருக்க முடியாது. நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் தோன்றிருக்க முடியாது. ஆனா அது பெரிய முயற்சி இல்லை. நம்முடைய மனசை திருத்துவது பெரிய முயற்சி இல்லை, சின்ன முயற்சி. அதனால மனசை திருத்தணும். மனசை எப்படி திருந்தோம்? அதுக்குதான் நம்முடைய திருக்குறள். ஐயா சொன்னாங்க இல்லையா, இப்படி அந்த 20 ஆண்டுகளுக்கு முற்பட்டு அந்த ஒரு நூல் இன்றும் நிறுத்திக்கிறது காரணம் வாழ்வியல் கூறுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த திருக்குறள் நாம் தினந்தோறும் படித்து அது மாதிரி உணர வேண்டும். புத்தர் எவ்வளவு திருத்தினார், மற்ற பெரியவர்கள் எவ்வளவு திருத்தினார்கள். நாம் திருந்தனமா? திருந்தல. ஏன் நாம் நம்முடைய மனதை திருத்த முயற்சி எடுக்கல. அப்படி அந்த போன போக்கில் போயிட்டு இருக்காங்க தவிர அவங்க இயக்கம், அந்த கட்சி எல்லாம் போயிட்டு இருக்காங்க தவிர இதெல்லாம் என்ன பயன் இருக்கு? மக்களுக்கு பயன் இருக்குதா? அந்த அமைப்பாளர் இதுக்கு நாட்டுக்கு நன்மை இருக்கா? நாடு இப்படி கடன் போயிட்டு இருக்குது. நாட்டு மக்கள் எந்த சூழ்நிலை இருக்காங்க? அதுக்கு இயற்கை காரணமா, இந்த செயற்கை காரணமா? இந்த செயற்கையை ஒழிப்பதற்கு என்ன வேணும்? இந்த மன வலிமை வேண்டும். அதை மன வலிமை நம்ம பெற வேண்டும் சொல்றாங்க.
திருத்தக்கூடியவர்களால் தான் திருத்த முடியும். வீட்டில் உள்ள மனைவியை திருத்த முயற்சி செய்யலாம். ஆனால் அதை நமக்கு எதிராக அமையலாம். கடவுளுடைய நோக்கத்தை இயற்கை நோக்கத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப நடப்பதுதான் உண்மையான ஆத்திகம். இயற்கை என்ன சொல்றதோ இயற்கையின்படி நடப்பதுதான் உண்மையான ஆத்திகம், உண்மையான வழிபாடு. அதுதான் உண்மையான வழிபாடு. அதற்கு மாறாக செயற்கை வழிபாடுகள் செய்வது நாத்திகம். அவற்றையும் அதுதான் நாத்திகம் சொல்றாரு. செயற்கை வழிபாடுகள் மூடநம்பிக்கைகளை சொல்றாங்களே, அது நாத்திகம் சொல்றாரு. நாத்திகம் அதை அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா நம்ம இயற்கை வழிபாடு செய்யணும், அதுதான் நம்ம இயற்கை வாழ்ந்தது தமிழுடைய பண்பாடு தான். இப்ப செயற்கை வழிபாடு புகுந்து பல்வேறு சாதிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் தோன்றி நாட்டிடையே மக்களிடையே வேறுபாட்டை ஊத்திட்டு இருக்கு. குடும்பத்தை திருத்த முயலலாம், நாட்டை திருத்த முயலலாம். முயற்சி நம் கடமை. ரயில் ஓட்டுகிறவன் எங்கினை நன்றாக காப்பாற்றுகிறான், சீர்படுத்துகிறான். ஆனால் தொழிலை விட்டு போகும்போது அதை பற்றி எந்த விதமான ஒரு ஏக்கமும் கொள்வதில்லை. அதுபோல் நாம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த உலகத்தை வந்திருக்கோம். நம்ம நம்ம முயற்சியும் கடமையும் செய்தா நம்ம செய்துட்டு போவோம். நம்மளை யாரும் அங்கீகரிக்கலையே, நம்மளை யாரும் பாராட்டலையே, அந்த எண்ணமே வேண்டாம். முடிந்ததை நல்ல விதைகளை தூவுவோம். சீர்திருத்தம் என்பது எளிதில்லை. தெளிந்த அறிவுடைய ஒரு சிலர் மட்டுமே சீர்திருத்தமாக வாழ முடியும். கற்றவர்கள் கண்மூடி பின்பற்றுவதையே எளிமையாக கொள்வார்கள். அதாவது எதை பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கோ அதை பின்பற்றுவாங்க. ஆனால் சீர்திருத்த கருத்தை பின்பற்ற மாட்டாங்க. சீர்திருத்தம் என்பது என்ன? மனிதன் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். அந்த வகையில் இந்த பொருளாதார அமைப்பு இல்லை, சமுதாய அமைப்பு கிடையாது. சீர்திருத்தம் என்பது என்ன? மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டும். வள்ளலார் செய்யாத மூட நம்பிக்கையா? வள்ளலார் ஒழிக்காத மூட நம்பிக்கையா? 5 திருமுறைகளையும் இறைவனை பற்றி சொன்னவர். பல்பொருட்ட படைச்சுவையே, கரும்பே, தேனை, ஆறுமருதே, என் கண்ணே, அரியவன பொருளனுக்கும் தரும்பொருளே, கருணை நீங்கா பூர்ணமாய் நின்ற ஒன்றே அப்படின்னு சொல்லி இறைவன் அவ்வளவு புகழ்ந்தார். ஆனா 6ஆம் திருமுறைகளை படிச்சு பாருங்க. 6ஆம் திருமுறையில கடவுள் அத்தனை அந்தந்த காலத்தை தோன்றிய பிண்டங்கள், தத்துவ பிண்டங்கள் சொன்னார். இது மக்களுக்கு தேவை என்ன? அடிப்படை தேவை உணவு. அந்த உணவு அந்த சாலை இன்னும் அதை எழுதிட்டு இருக்கு. அது மாதிரி மக்களுக்கு தேவையான சிந்திக்கணும். கண்டபடி பல அமைப்பு, பல பந்தங்களை சார்ந்து இருந்து மக்களை பிளவுபடுவதை விட இந்த ஒரு உண்மையான பயிர் செய்யணும். அதனால என்ன பண்ணாங்க, வள்ளலார் ஒரு இந்து துவேசி அப்படின்னு கேஸ் வழக்கு போட்டு அவர் போட்டு நிறுத்திட்டாங்க. நல்லது சொன்ன அப்படி செய்வாங்க. அதனால நம்முடைய ஐயா, நம்முடைய மூவாவர்கள் அவருடைய ஒவ்வொரு சொற்களுமே ஒரு பொன்மொழி தான், ஒரு மணிமொழி தான். அது ஒவ்வொரு தம்பிக்கு, நண்பருக்கு, அன்னைக்கு, தங்கைக்கு தெரிஞ்ச படிச்சு பாருங்க. அப்படியே ஒரு ஒரு திருக்குறள் எப்படி எப்படி சாட்டையில் போய் சொல்லணும். ஒவ்வொரு முறை படிக்கும்போது நம்ம அடிக்கிற மாதிரி அது தெரியும். அது மாதிரி மூவார் சொற்கள் அப்படி இருக்கு. ஒரு மணிமொழியை பின்பற்றுவோம். வாய்ப்பு நன்றி கூறி வழிபடுவோம். செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி, உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி அருமையான நம்முடைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 116வது மாத நிகழ்விற்கு நம்ம எல்லாம் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலாளர் திருக்குறள் மாமணி குரலேர் உழவர் ஆதவனின் கனி ஐயா அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு தங்கள் படைப்புகளை இங்கே காட்சிப்படுத்த வந்திருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும், நேரம் இருந்த காரணத்தினால் நேரடியாக இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை மூவா ஆயுள் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் உயிருக்கு நிகரான உன்னத மொழியாம் தாய்மொழி தமிழுக்கு டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்திலே இப்படிப்பட்ட அருமையான நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழுக்கும் திருக்குறளுக்கும் அருமையான ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பெருமையான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதற்கெல்லாம் உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவர் வழியில் சுவாமி விவேகானந்தர் என்ற ஒப்பீடு செய்வதில் இன்றைக்கு நிச்சயம் நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். விவேகானந்தர் பாசறையில் பயின்றதனால் மட்டுமல்ல, இங்கே வள்ளுவரின் வழி நடந்து கொண்டிருப்பவனாக இருப்பதனால்தான் என்னவோ நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளுவத்தின் வழியில் சுவாமி விவேகானந்தர் எப்படி வாழ்ந்தார் என்பதை வாருங்கள் பார்க்கலாம். விவேகானந்தரின் வினை திட்பம், அதாவது செயல் உறுதி என்பது சிறந்த லட்சியங்களை மனதிலே நிறுத்தி அஞ்சாத நெஞ்சத்துடன் தடைகளை தகர்த்து சுயநலமின்றி சிந்தித்து செயலாற்றக்கூடியதாகும். எழுமின் விழுமின் இலக்கை அடையாது வரை, எழுமின் விழுமின் இலக்கை அடையும் வரை நில்லாத உழைமின் என்ற உன்னத கொள்கைப்படி தன்னம்பிக்கை, தெய்வ பக்தி, தேசபக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவையாக கருதி செயல்படுத்திய விதம்தான் வள்ளுவம் வழி அவர் வினைத்திற்பத்தை வெளிப்படுத்தியது. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற என்ற வள்ளுவரின் வாக்கிற்படி அவர் நடந்திருக்கிறார். அடுத்தபடியாக எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் துண்ணியர் ஆகப்பெரு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க சுவாமி விவேகானந்தரின் போதனைகளில் மிகவும் முக்கியமானது மன உறுதி, அதாவது வில் பவர். உன்னை நீயே பலவீனம் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம் என்று ஒரு இடத்திலே சொல்கிறார். உடல் மற்றும் மன பலவீனத்தை தரும் எதையும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் தளராத மன உறுதியுடன் நாம் நடைபோட வேண்டும் என்பதுதான் அவருடைய போதனைகளின் சாரமாகும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்ற வள்ளுவரின் வாக்கின்படி விவேகானந்தரின் அற வழி என்பது அன்பு, சகோதரத்துவம், தூய உள்ளம், நேர்மை, மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அன்பு, அதை அடுத்து வர செயற்கரிய செய்வார் பெரியர் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப 39 வயதிற்குள் அவர் ஆற்றிய அரும் செயல்கள் மாண்புக்கே ஒளியூட்டியதால் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாய் அவர் திகழ்ந்தார் என்பதில் வியப்பு ஏதும் இல்லை. செயலை ஆழ சிந்தித்து செயலாற்றுவதுதான் நன்று. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும் என்ற அவரது சிந்தனைதான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவத்தின் வாக்கிற்கு சான்றாய் அமைகின்றது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு சான்றுதான் விவேகானந்தரின் வாழ்க்கை. தடைகளை கண்டும் அஞ்சாமல் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதை உலகிற்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த வீரத்தோமையாக வாழ்ந்தார் விவேகானந்தர். சிகாகோ மாநாட்டில் பங்கேற்க கடல் தாண்டி செல்வது தீட்டு என்று கருதப்பட்ட காலத்திலே தடைகளை தாண்டி தன்னந்தனியாக அமெரிக்கா சென்று இந்து மத தத்துவங்களை உலகிற்கு உணர்த்தினார் சுவாமி விவேகானந்தர். சான்றாண்மை, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். கடன் என்ற நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு போன்ற குறள்களில் சான்றாண்மை கோட்பாடுகளாக வள்ளுவர் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கோட்பாடுகளையும் விவேகானந்தர் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தார். எப்படி? சான்றாண்மை என்ற பண்பின் உயரிய விழுமங்களாக அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை போன்றவை கருதப்படுகின்றன. அன்பு, ஜீவனே சிவன் என்ற கோட்பாட்டின் மூலம் சக மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் மீது அளவற்ற அன்பு செலுத்தியவர் சுவாமி விவேகானந்தர். நாணம், தீய செயல்களை செய்ய வெட்கப்படுதல் எனும் பண்பை இளைஞர்களுக்கு நற்பண்புகளை போதிப்பதன் மூலம் வலியுறுத்தினார். ஒப்புரவு, அதாவது உலக ஒழுக்கம், உயர்ந்த லட்சியத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அவர் சமூக மேம்பாட்டிற்கான கொள்கைகளை உலகத்திற்கு தந்தார். கண்ணோட்டம், அதாவது இரக்கம், ஏழை எளியோரிடத்தில் இரக்கமும் அன்பு கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதுதான் சிறந்த வழிபாடு என்பதை உலகுக்கு உணர்த்தினார். வாய்மை, அதாவது உண்மை, எப்போதும் வாய்மையை கடைபிடித்து சத்தியத்தின் மீதே உறுதியாக இருந்தார் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தரும் வள்ளுவமும் சந்திக்கக்கூடிய முக்கிய இடங்கள் என்னவென்று பார்ப்போம். அச்சமின்மை, வள்ளுவர் அஞ்சுவது அஞ்சாமை மற்றும் தீயவற்றை செய்ய அஞ்சுவதை பற்றி கூறுகிறார். விவேகானந்தரோ
அஃபீக் என்று சொல்கிறார். அஞ்சாதே அஞ்சாதே என்று முழங்கி பயமே எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் என்று வலியுறுத்துகிறார். எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிறிய நாய்க்குட்டிகளின் குறைப்பை கேட்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், எழுந்து நின்று வேலை செய்யுங்கள் என்று வீர முழக்கமிடுகிறார் சுவாமி விவேகானந்தர். கல்வி மற்றும் ஒழுக்கத்திலே எப்படி வள்ளுவமும் சுவாமி விவேகானந்தரும் ஒத்து போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். உண்மையான கல்வி மனிதனை நல் ஒழுக்கத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மாற்ற வேண்டும் என்பதுதான் இருவரின் கொள்கை. கல்வி அறிவு என்பது வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய கருவி அல்ல, அது ஒருவரை செம்மைப்படுத்தக்கூடிய செயல்முறை. மனிதனை மனிதனாக்கக்கூடியதுதான் கல்வி என்பதை இருவருமே ஒத்து போகக்கூடிய அளவுக்கு தங்களுடைய படைப்புகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக தொண்டும் மனித நேயமும். மக்கள் தொண்டு மதேசன் தொண்டு என தன்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழியாக சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதைத்தான் வள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்ற வாழ்க்கை தோழன் குரல் மூலமாக பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். பற்றற்ற செயல், கர்மயோகா என்று சொல்லக்கூடிய பற்றற்ற செயல். விவேகானந்தர் கூறும் கர்மயோகம் என்னவென்று சொன்னால் பயனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல் என்பதாகும். வள்ளுவர் கூறும் அறவழியில் வாழ்வதோடு இது நிச்சயம் ஒத்து போகின்றது. வலிமை என்பது வாழ்க்கை, பலவீனம் என்பது மரணம், விரிவாக்கம் என்பது வாழ்க்கை, சுருக்கம் என்பது மரணம், அன்பு என்பது வாழ்க்கை, வெறுப்பு என்பது மரணம். இவையெல்லாம் சுவாமி விவேகானந்தருடைய அருமையான கோட்பாடுகள். எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே போன்ற வரிகள் சுவாமி விவேகானந்தரின் வீரமூட்டும் கருத்துகளும் திருவள்ளுவரின் அறநெறிகளும் ஒன்றிணைந்து தனி மனித ஒழுக்கம், கல்வி, தன்னம்பிக்கை மற்றும் சமூக சேவையை வலியுறுத்துகின்றன. திருவள்ளுவர் வகுத்த நெறிகளை விவேகானந்தர் தன் வீர உரைகள் மூலம் இளைஞர்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். நிறைவாக விவேகானந்தரை பற்றிய ஒரு சிறிய கவிதை. காவி கட்டி சாந்தமாய் நின்ற பலர் இருக்க, காவி கட்டி வீரமாய் நின்றவன் நீ ஒருவன் தான் எங்கள் வீரத் துறவியே. ஆழ்கடல் உள்ளே சென்று அமைதி தேடியோர் பலர் இருக்க, ஆழ்கடல் உள்ளே சென்று அமைதி தேடியோர் பலர் இருக்க, அலைக்கடல் மேலே அமைதியை கண்டவன் நீ ஒருவன் தான் எங்கள் வீரத் துறவியே. கை கட்டி ஜடமாய் இங்கே பலர் இருக்க, கை கட்டி ஜடமாய் இங்கே பலர் இருக்க, கை கட்டி பலருக்கு பாடமாய் நின்றவன் நீ ஒருவன் தான் எங்கள் வீரத் துறவியே. அயல் நாட்டு பெருமை பேசுவோர் பலர் இருக்க, அயல் நாட்டு பெருமை பேசுவோர் பலர் இருக்க, அயல் நாட்டில் நம் தேசத்தின் பெருமையை உணர்த்தியவன் நீ ஒருவன் தான் எங்கள் வீரத் துறவியே. தெளிவு வேண்டி வள்ளுவத்தை நாடி சென்ற பலர் இருக்க, தெளிவு வேண்டி வள்ளுவத்தை நாடி சென்ற பலர் இருக்க, தென்குமரியில் வள்ளுவன் பக்கத்தில் அமர்ந்திருப்பவன் நீ ஒருவன் தான் எங்கள் வீரத் துறவியே. வள்ளுவனே, சுவாமி விவேகானந்தரே, நீங்கள் இருவரும் பாரத அன்னைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். உங்கள் பெருமையை போற்றுவதே நாங்கள் செய்யக்கூடிய சிறந்த அறம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், யாரை நாம் உயர்த்துகிறோம் என்பதை விட எப்படி அவர்கள் உயர்ந்தார்கள் என்பதை உன்னத வார்த்தைகளால் நாம் இட்டு நிரப்ப வேண்டும். அதைத்தான் அவர் இந்த இதுல செய்திருக்கிறார். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை நான் இதுல ஆட் பண்ண விரும்புறேன். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசும்போது அது ஒரு பெரிய உரையாக இருந்தாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் அந்த அரங்கையை அதிர வைத்த வார்த்தைகளாக இன்றும் உலகத்தால் எண்ணப்படுகிறது. அவருடைய தொடக்கம் அது எல்லாரும் சொல்றது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அந்த காலத்துல எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக அவர் பார்த்தார். அது ஒரு பக்கம். அவர் எப்படி சொல்லி இருக்காருன்றத ரொம்ப அழகா இதுல போட்டிருந்தான். Whatsoever from I reach him, all men are struggling through paths. எந்த பாதையில போறது? இந்து மதமா, கிறிஸ்துவ மதமா, புத்த மதமா, இஸ்லாத்து மதமா, எந்த மதம் சிறந்த மதம், எங்க போனா நான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா which path which in the end lead to me அவர் சொல்றாரு. இது எங்க விடுகிறது அப்படின்னா sectarianism, bigotry and its horrible descendant, fanaticism have long possessed
this beautiful earth. இதெல்லாம் இந்த பிரிவுகள், பிரிவினைகள், சாதிகள், மூடத்தனங்கள் இதெல்லாம் பாருங்க எப்படி போடுறாரு பாருங்க. have long possessed this beautiful earth. இந்த அழகான பூமியை இதெல்லாம் வச்சிருக்கு. they have filled the earth. இந்த பூமியை அதை எப்படி நிரப்பி இருக்குன்னா they have filled the earth. அடுத்த அடி போட்டாரு பாருங்க, அதுதான் பெரிய பஞ்ச். they filled the earth with violence. They filled the earth with violence, drenched it often and often with human blood. அடிச்சுக்கிட்டான், ஒருத்த குத்திக்கிட்டான், ரத்தம் பாஞ்சுது இந்த பூமியில. எது? ஜாதி பேரு, இனப்பேரு, மதம் பேரு, பிரிவினைகள் பேர், என் ஜாதி உன் ஜாதி, என் மதம் ஓம் மதம். எங்க போய் பேசுறாரு பாருங்க, ரிலீஜியஸ் காங்கிரஸ்ல பேசுறாரு. அப்ப என்ன அறிவு தெளிவு இருந்தா அத்தனை அஞ்சாம அவரால் இந்த கருத்தை எடுத்து சொல்ல முடியும் பாருங்க. இந்த இடத்துல சொல்ற இந்த பூமி அழகான பூமி, இத்த பிரிவுகளை சொல்லி இந்த பூமியை ரத்தத்தால சண்டை போட்டு நரிச்சிட்டீங்களா? பாருங்க அடுத்த அடி போடுறாரு பாருங்க. destroyed civilization and sent whole nations to despair. கஷ்டத்துல கொண்டு போய் விட்டீங்களே. had it not been for these horrible demons, அதுக்கு பேர் கொடுக்கிறார், horrible demons, human society would be far more advanced than it is now. But their time has come. I fervently hope, நான் உறுதியா நம்புறேன், I fervently hope that the bell that tolled, இப்ப இங்க ஒரு மணி அடிச்சது இந்த காங்கிரஸ்ல, the bell that tolled this morning in the honor of this convention, maybe the death knell in the honor of this death knell of the fanatism of all persecutions with the sword or with the pen and all our uncharitable feelings between persons wending their way to the same goal. நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் கடவுள். ஆனா என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள பிரிவினைகள் தான் இதெல்லாம் பண்ணுது. இனி காலையில இந்த கன்வென்ஷன் ஓபன் பண்ணும்போது ஒரு பெல் அடிச்சாங்க. அது என்ன பெல்னா தொடக்கம் இல்ல, இத்தனை வேறுபாடுகளுக்கான சாவு மணி, இட்ஸ் a death knell அப்படின்ற. என்ன லாங்குவேஜ் சார்? how he has written it? என்ன டாக்டரேட்டா இல்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சாரா? how he made this, how he put this? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது என் மனதில் ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, சுயநலம் இல்லாம, யார் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம, எந்த ஈகோவும் இல்லாம, எந்த விதமான பந்தாவும் இல்லாம, தன்னை புரிந்து கொண்டவரால் இந்த உலகத்தில் எந்த மொழியினாலும் பேச முடியும், எழுத முடியும், அவர்களால் சாதிக்க முடியும். ஆனால் அதை நாம் செய்தோம் என்ற ஆணவமே அவருக்கு இருக்காது. அவங்க நான் செஞ்ச என்ற ஆணவமே இருக்காது. திருவள்ளுவரும் அப்படிதான், சுவாமி விவேகானந்தரும் அப்படி. நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட எழுத்துக்கள் எப்படி இந்த கூர்மை வருது. எல்லாரும் தான் எழுதுறாங்க இங்கிலீஷ், ஒவ்வொரு வார்த்தையா இதெல்லாம் வெடிகுண்டு, மூடத்தனத்துக்கான வெடிகுண்டு. இன்னைக்கும் பூனை கிராஸ் பண்ணா யோசிச்சுதான் நின்னுக்கிறான். கணவனை எழுந்த கைம்பெண் வந்தா யோசிச்சு பாக்குறான், போலாமா வானாமா. இங்க இருந்து ஸ்பேஸ் இதுக்கு அமிச்சிட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு அமிச்சிட்டான், சூரிய கிரகத்துக்கு ரிசர்ச் பண்ணணும் பார்த்துன்னுக்கிறான், மூணுல காலை வச்சிட்டான், ஸ்பேஸ்ல காலை வச்சிட்டான். ஆனா இன்னைக்கு மூடத்தனங்கள் நம்மளை விட்டு போல. சாமியை அதிகமா கும்பிடுறான், பக்தியான்னு பார்த்தா பக்தி இல்ல, பயம். செஞ்ச பாவம் அவளுக்கு. சாமி ராத்திரி தூங்கும் போது கப்புன்னு எடுத்துச்சுன்னா, ஏதாச்சும் குத்திச்சுன்னா கண்ண, பயம் பயம் பயம். இன்னைக்கு பயத்துல பக்தி வந்ததுதான் அதிகமா தவிர பக்தியான பக்தி வந்தது ரொம்ப குறைவு. நான் சொல்றது கரெக்டா? ஆசாமிங்க சாமியை கும்பிடுறது அச்சத்தாலே தவிர அவர்களுடைய அந்த அன்பு நிறையால் தொழுபவர்கள் மிக மிக குறை. அதை மாத்திக்கணும். அந்த உணர்வை நம்ம, அதான் சுவாமி விவேகானந்தரை பத்தி படிக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். ஆனா அந்த உணர்வு அப்படியே போயிடுது, மயான வைராக்கியம் மாதிரி. காட்டுக்கு போகும்போது சொல்லுவோம், வாய்க்கே இப்படித்தான்ப்பா, பத்தியா இப்படி வாழ்ந்தவன் என்ன கொஞ்சமா ஆட்டம் போயிட்டான் பத்தியா அப்படின்னு நம்மளாம் வாய்க்கு மயான வைராக்கியமா. அந்த சாவுக்கு அங்க மாத்திரம் பேசுவோம், அடுத்த நாள் அவரு பாட்டு அவரு என்ன செய்யணுமா தான் செய்வார். அன்னைக்கு மாத்திரம் அது வைராக்கியம். இதுதான் வாழ்க்கையும். சொல்லுதல் யாருக்கும் வெளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். 664. வாழ்வியல் என்பதே சொல்வது அல்ல. நம்ம எனக்கு ஒரு சின்ன இதுவே என்னன்னா, இப்ப மேலை நாடுகளை நம்ம ரசிக்கிறோம், ஜப்பானை பாராட்டுறோம், ஜெர்மனி மாதிரி இந்தியா இல்லைன்றோம்,
யூஎஸ் இப்போ சொல்றது இல்லை, விட்டுருங்க, ஏன்னா நம்மால் நிறைய போயிட்டாங்க. மேலை நாடுகள் எல்லாம் நம்ம ரசிக்க கத்துக்கிட்டோம். ஆனா நம்ம நாட்டுல நம்ம ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னு நாம நினைக்கிறோமா? ஓடுறோம், அப்படியே போட்டு அப்படியே சாப்பிடலாம் அந்த மாதிரி வச்சுக்கிறான். சரி வச்சுக்கிறான். அங்கெல்லாம் அப்படியே மக்களுக்கு ஒற்றுமை சரி இருக்குது. நீ இன்னும் ஏதாவது இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணியா? ஊர் நாடு உலக நாடெல்லாம் பெருமையா பேசுறிய, இந்த நாட்டுக்கு நீ என்ன பண்ண? இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்னைக்கு எல்லாமே பேசுறோம், we talk much but we do less. ரொம்ப குறைவா செய்யறோம். நேரம் காலம் கருதி சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் என்னுடைய முடித்து கொள்கின்றேன். கடந்த மாதம் 28ஆம் தேதி அந்த கூட்டத்தில் வந்து உயிரினங்கள், திருக்குறளில் உயிரினங்களை திருவள்ளுவர் எவ்வாறு கையாண்டு இருக்கிறார் என்பது பற்றி ஒரு சிறிய ஒரு இதை பண்ணோம். அதில் 5 வகையாக அந்த உயிரினங்களை பிரிச்சிருக்காருன்னு. ஏன்னா ஒரு ஆசிரியரானதுனால கடந்த இதில் என்ன சொன்னோம் அப்படிங்கிற ஒரு 2 லைனில் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு வகை அது எப்போவுமே அது நடைமுறையில் 5 வகை உயிரினங்களில் முதலாவது வந்து நீரில் வாழ்வன. அது நம்ம மீனை பற்றி நம்ம சொன்னோம். நீர்நில வாழ்வனை பற்றி நம்ம சொல்கிறப்போ மண்புழுவை பற்றி பார்த்தோம். ஆமை, முதலை, பாம்பு. பாம்பு வந்து கடலில் வாழக்கூடிய பாம்புகள் இருக்குது, அது வேற செப்பரேட்டு. நம்ம நீர் நிலத்தில் வாழக்கூடிய பாம்பை பார்த்தோம். பரப்பனை அப்படின்றப்போ காகம், கொக்கு, மயில், இப்படி ஒரு சில பறவைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த முறை நடப்பன என்னும் விலங்குகளை பற்றி நம்ம அறிய இருக்கின்றோம். இதில் வந்து நடப்பன அப்படின்னு சொல்லும் பொழுது யானையை பற்றி நம்ம சொல்கிறோம், குதிரையை பற்றி சொல்கிறோம், அடுத்து பசுவை பற்றி சொல்கிறோம், மானை பற்றி சொல்கிறோம், ஆடை பற்றி சொல்கிறோம், எருமை பற்றி சொல்கிறோம். இப்படி பல உயிரினங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பிக்கிறேன். ஏன்னா முதல்ல ஏன்னா பெருமக்கள் இருக்கக்கூடிய இதில் கடந்த மாதம் பேசுகிறப்போ முதல் கூட்டம் அது. இந்த கூட்டத்தில் கொஞ்சம் தட்டுத்தடுமாறி பேச இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. அதை ஓகே. முதலாவது குறள் வந்து இப்போ யானையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். யானையை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு அதிகமாக தெரியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் யானையை பார்த்து மகிழாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சிறப்பித்து கூறப்படும் பழமொழி வந்து யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஆனைமுக கடவுள், அது இறைவனுடைய வடிவம் அப்படிங்கிறதுனால அது ஆனைமுக கடவுள்னு சொல்கிறோம். நம்ம கோவிலில் நுழைந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது யாரை? ஆனைமுக கடவுள். அந்த தரிசனம் முடிச்சுட்டு தான் நம்ம, ஏன்னா தீய வினைகளை வேற இருக்க வல்லவன் என்ற ஒரு காரணமும் அவனை வணங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. இப்படி இந்த யானைகளை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம வள்ளுவர் வந்து யானைகளை வந்து 9 இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு எனக்கு தெரிந்த அளவில். இப்போ உங்களோட சொல்ல போனால் 1330 குறளும் ஓரளவு முழுமையாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் அடுத்த முறை எனக்கு ஒரு உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். புத்தகத்தை முடிஞ்சால் கொண்டு வாங்க, எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த புத்தாண்டில் நீங்கள் ஏதோ சார் வந்து எல்லா குறளும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அங்கீகாரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அடுத்த தடவை வர்றப்போ நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. 9 இடங்களில் யானையை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு இதில் வந்து உருவமாக சொல்லியிருக்காரு. இப்போ முதலாவது நம்ம யானையை பற்றி சொல்லும்போது தன் கையில் பொருளை வைத்து கொண்டு ஒரு செயலை தொடங்கணும்னு சொல்கிறாரு. அப்படி தொடங்கினா அது எப்படி இருக்குமோ, நம்ம மலையின் மேல் ஏறி நின்று யானைகள் போர் செய்வது தெளிவாக காண்பது போல இருக்குன்றாரு. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கையில் ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு செய்யணும். வெறுங்கையில் முழம் போடக்கூடாது. எப்படி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கையில் பொருளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலையை தொடங்கினா அது எப்படின்னா மலையின் மேல் ஏறி நின்று கீழே யானைகள் போர் செய்வதை தெளிவாக நம்மால் காண முடியும் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து உடம்பின் மறைத்து மரபு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்துமோ. என்னாலும் சரி, அம்புதானே பட்டிருக்கு, டோன்ட் வரி, கவலை வேண்டாம், அது கவலையே படாது. அது போல ஊக்கமுடையவர் அழிவு வந்தவிடத்தும் மனம் தளர மாட்டார். ஊக்கமுள்ளவர்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு அழிவு நிலை ஏற்பட்டது, ஒரு கஷ்ட நிலை ஏற்பட்டது, அந்த ஊக்கத்தை கைவிட மாட்டாங்க. அது அவங்களுடைய எனர்ஜி, அது ஊக்கத்தோடு இருப்பாங்கிறத அடுத்த குறளில் சொல்கிறாரு.
அடுத்து யானை வந்து பருத்த உடம்பு, கூரிய கொம்புகளை உடையது, இருந்தாலும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அஞ்சுமா. புலிக்கு ஒரு பயம் அது. யானை உருவத்துல பெருசுதான், கூரிய கொம்புகளை உடையதுதான். ஆனா யானையை புலியை கண்டா அதுக்கு ஒரு பயம், அதுக்கு ஒரு எனர்ஜி. புலிக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஊக்கம் அதனுடைய இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து கையில் ஏந்திய வேலை ஒரு யானையின் மேல் எரிந்து துரத்தி விட்டு வேறு வேல் தேடி வருகின்றவன் தன் மார்பில் தைத்திருந்த வேலை பறித்து பிடுங்கி மகிழ்கின்றானாம். கையில வேலை வச்சுட்டு இருக்கான், ஒரு யானை துரத்திடுறான். இன்னொரு யானை துரத்துவதற்கு எல்லாம் ஒன்றும் கையில இல்லை, அங்கே இங்கே தேடி போறான். தன் மார்பிலே இருக்க ஒரு வேல், அதை எடுத்து அதை பறித்து தயாரா இருக்க. ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு, ஐயோ நம்ம உடம்புலயே இருக்க ஒரு வேல் அப்படின்னு பார்த்து மகிழ்வதாக ஒரு குரல். அடுத்து இப்போ காட்டிலே ஓடும் முயலை கொன்ற அம்பை விட ஒரு யானையின் மேல் குறி வைத்து தவறி போன வேலை தாங்குதல் சிறந்ததுன்றார். அது என்னங்க, அது முயலை கொள்றது ஒரு இதுவா பெரிய இதா? ஒரு யானையை பார்த்து ஒரு குறி வச்சு நீ பார்த்த, தவறி போச்சு யானை, அதை பத்தி டோன்ட் வரி, அதுதான் உனக்கு சிறந்தது. முயலை கொன்ற அம்பை விட யானையின் மேல் நீ குறி வைத்து தவறி போன அந்த வேலை தாங்குதல் வந்து சிறந்ததாக வள்ளுவர் இந்த குறட்பாவில் சொல்றாரு. நான் முதல்ல அந்த திருக்குறளுடைய இதெல்லாம் ஒன்று மறந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து தன் கையில் பொருளை வைத்து கொண்டு சொல்ற, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. அடுத்து சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின் கைவேல் களிட்டுடு போக்கி வருபவன் மெய்வேல் பரிதானகம் காண மயில் எய்த அம்பினில் யானை பிரேத்து வேல் ஏந்தல் இது. அந்த குரலை சொல்ல மறந்துட்டு இப்போ சொல்லுங்க. அடுத்து இனி தொடர்ந்து அது மறந்துட்டாரு, இது அடுத்தடுத்த குரல்லையே நம்ம சொல்லிடலாம். வேல் ஏந்திய வீரர்களை கோத்தெடுத்த கொம்புகளுடைய அஞ்சா யானையையும் கால்கள் புதைய சேற்று நிலத்தில் அது நடந்ததுனாக்கா நரிகள் அதனை கொண்டு விடும். பாருங்க, அது இருக்கிற இடத்துல இருந்து வேறு ஒரு இடம் வந்ததுனாக்கா அங்க இருக்கிற வரையிலும் அதுக்கு பாதுகாப்பு. கால்கள் புதைய சேற்று நிலத்துல வந்ததுன்னா நரிகள் அதை சுலபமா கொண்டோம். இது எப்படி சொல்றாருன்னா, கால் ஆள் களரில் நரி அடும் கண் அஞ்சா வேளால் முகத்த களிறு. இது எந்த அதிகாரம் குரல் அதெல்லாம் சொல்ல டைம் இல்லாதனால எழுதிட்டு வந்திருக்கேன், சொல்லலை நான், வேண்டாம் அப்படின்னு விட்டேன். அடுத்து அது 500. பெண்ணின் மேலாடை வந்து மத யானையுடைய முகத்துல போட்டிருக்க போர்வ மாறி அப்படின்றத வள்ளுவர் நல்ல அழகா எடுத்து ஒரு இடத்துல சொல்றாரு. இதுதான் அந்த உருவமா இருக்குமோ நான் நினைக்கிறேன் நான். கடா களிற்றின் மேல் கட்படா மாதர் படா முலை மேல் துகில் அப்படிங்கிற குரல். அடுத்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் என்று ஒரு குரல்ல அவர் குறிப்பிடுகிறார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து ஒரு செயல் நம்ம செய்யறப்ப அந்த செயலை கொண்டு இன்னொரு செயலை செஞ்சிடணும். ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலை வச்சு இன்னொரு செயலை செய்யணும். அதை எப்படி வள்ளுவர் சொல்றாருன்னா, ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை என்னது பிடித்தலை போன்றதுன்னு சொல்றாரு. ஒரு யானை வச்சுட்டு இன்னொரு யானை பிடிக்கலாமா? என்ன அது உண்மைதானே? அதான் வினை செயல் வகையில அதான் வினையால் வினையாக்கி கொடனாதான் தன் வினை 678 வினை செயல் வகையில அது வருது. அடுத்த குதிரையை பத்தி ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. போர்க்களத்துல பயிற்சி இல்லாத குதிரை எல்லாரையும் தள்ளிட்டு ஓடி போயிடுமா, தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு, அந்த இது போர்க்களத்துல இருந்து தப்பிச்சா போதும் நம்ம அப்படின்னு ஓடி போயிடுமா குதிரை. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, துன்ப நேரத்துல இருந்து உதவியா இருக்கணும். ஆனா துன்ப நேரத்துல நம்மளை விட்டுட்டு போறதும் இந்த குதிரை தப்பிச்சுட்டு போறதும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறத வள்ளுவர் தெளிவா சொல்றாரு. அமரகத்து ஆற்று அறுக்கும் கல்லாமானார் தமரின் தனிமை தலை என்று குறிப்பிடுகின்றார். இதை பற்றி 3 குறைப்பாக்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எழுதியிருக்கேன். மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் எப்படி இருக்கும்னா, பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்தல் போன்றதான். பாருங்க, அந்த தவன்றது
சிறந்த முறையில் அமையணும். சும்மா பேருக்கு நானும் தவக்கோலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது பசு வந்து புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதற்கு ஒப்பாக அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பசுவிற்கு இது வந்து வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது கூடா ஒழுக்கத்தில் 273வது குறள்ல இது வருது. அடுத்து பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் அந்த இரத்தை விட நாவிற்கு இழிவானது மற்றொன்று இல்லை, அது கூட கேட்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. இரவு அச்சத்துல அது சொல்றாரு. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது அன்று. ஓகே, அடுத்து நாட்டை காக்கும் தலைவன் வந்து முறைப்படி ஆட்சி செய்யணும், சிறப்பா ஆட்சி செய்யணும். அப்படி சிறந்த முறையில் அவன் ஆட்சி செய்யல அப்படின்னாக்கா பசுக்கள் பால் பருதலாகிய பயன் குன்றும், அந்த நேரம் அறநூல்களை மறந்து விடுவர் அப்படிங்கிற கருத்தை கொடுங்கோன்மை 56வது அதிகாரத்தில் 560வது குறள் கடைசி குறளா அவர் சொல்றாரு. அடுத்து மானை பற்றி ஒரு 3. தன் மானை பற்றி உங்களுக்கு தெரியும். தன் உடம்பிலிருந்து மயில் நீங்கினால் உயிர் வாழாத கவரி மானை போன்றவர் மானம் அழியும் என்றால் உயிரை விட்டு விடுவார். அது உண்மைதானே? அது மயில் நீங்கினா உயிர் வாழாது. அதாவது மானம் போச்சுன்னா மானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவரி மானை போன்றவரே உயிரை விட்டுடுவாங்க. இது வந்து 969 அதிகாரம் 97 மானம் அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. அடுத்து யமனோ கண்ணனோ பெண்மானோ இந்த இளம்பெண்ணின் பார்வை இந்த 3 தன்மையும் கொண்டு இருப்பதாக தலைவன் கூறுவதாக ஒரு குறள். அது வந்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து அதிகாரம் 109 தகையணங்கு உருக்கல்ல 1085வது குறள். அடுத்து பெண்மானை போன்ற இளமை பார்வையும், அடுத்து நானும் இவளுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத அணிகளை செய்து அணிவது ஏனோ, அதாவது பார்க்கறதுக்கு இளமை பார்வையா இருக்கா, அடுத்து அதே சமயம் நாணமும் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஏன் அவளுக்கு அணிகலன்கள் தேவையே இல்லையே, ஒரு தொடர்பும் இல்லையே, அவளுக்கு அணிகலன்களே வேண்டாமே அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு. இது பிணையர் மட நோக்கும் நானும் உடையாக்கு அணி எவனோ ஏது இல தந்து. இதுவும் 180வது 101 அதிகாரத்துல 1089வது குறள்ல சொல்றாங்க. அடுத்து காளையை பத்தி 2 குறள்ல அவர் சொல்றார். நான் எனக்கு தெரிஞ்ச வரையில எழுதியிருக்கேன். இன்னும் ஐயா வந்து என்ன சொல்றாரு, கூட்டல் கழித்தல் மைனஸ் அதெல்லாம் சொல்லணும், அவருக்கே அதை விட்டுருக்கிறேன். நான் காளையை பற்றி 2 இடத்துல அவர் சொல்றாரு. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்களுக்கு இழந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை அப்படின்னு சொல்றாரு. திரும்ப சொல்றேன், புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இழந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை என்று சொல்றாரு. புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்ற ஒரு குறளை அழகாக சொல்லுகின்றார். வாழ்க்கை துணை நலம், இது வாழ்க்கை துணை நலத்தில் 59வது குறளா வருது. அடுத்து தடைப்பட்ட இடங்களிலெல்லாம் வண்டியை இழுத்து செல்லும் எருது போல விடாமுயற்சி உடையவனை உற்ற துன்பம் துன்பப்படும் சொல்றாரு. விடாமுயற்சி, மேன்லி பவர், அது இருக்கணும் அப்படிங்கிறாரு. எருது பார்க்குறோம், நம்ம ஸ்பீட் பிரேக் இருக்கிறப்பெல்லாம் எப்படி அதை இழுத்துட்டு போகுதுன்றது நம்ம கண்ணால பார்க்குறோம். சமயத்தில் நான் பல முறை தள்ளியே விட்டுருக்கிறேன், ஏன்பா கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளோ இதை ஏற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஸோ இதை வந்து மடுத்தவாய் எல்லாம் அகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அப்படிங்கிற குறள்ல இடுக்கன் அழியாமை 63வது அதிகாரத்துல 624வது குறளா சொல்றாரு. அடுத்து ஆடை பற்றி ஒரே ஒரு இது, ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து இருப்பான். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, போர் செய்யும் ஆட்டுக்கிடா தன் பகையை தாக்குவதற்கு பின்னே கால் வாங்குதலை போன்றது. அது தோல்வியை ஒத்துக்கிறது கிடையாது. அது பின்னே கால் வாங்குறதுன்னா உனக்கு வெயிட் பண்ற, இது உன்னை நேரம் காலம் பார்த்து உன்னை உண்டுன்னு பாக்குறேன் பாரு அப்படிங்கிறது அது பின் வாங்குறது. அது ஊக்கம் மிகுந்தவனுக்கு இதை சொல்றாங்க. அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதக தாக்கற்கு பேரும் தகைத்து என்ற குறைப்பாவில் இது சொல்றாங்க. அடுத்து சிங்கம்
படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்களையும் உடையவனே அரசர்களுள் சிறந்த அரசர். 6 இருக்கணும். படை இருக்கணும், குடி இருக்கணும், கூழ் இருக்கணும், அமைச்சு இருக்கணும், நட்பு இருக்கணும், அரண் என்ற 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன் என்று குறிப்பிடுகிறார். இது இறைமாட்சி 39 முதல் குறள், 381வது குறளா இதை சொல்றார் வள்ளுவர். இப்போ கன்க்ளூஷன் வர்றப்போ யானையினுடைய பெரிய உருவம், மானினுடைய மருண்ட பார்வை, சிங்கத்தினுடைய வீரமிக்க நடை, அடுத்து பசுவினுடைய பயன், இதை தன்னுடைய குறட்பாக்கள்ல அழகாக வள்ளுவர் எடுத்து இயம்பியது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரையிலும் இது 2வது குறள் சில தடுமாற்றங்கள் இருக்கும். இதுக்கு உத்வேகம் கொடுத்து என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கின நம்ம செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஏற்படக்கூடிய சில சின்னங்கள் இதெல்லாம் இப்ப நான் இன்னைக்கு பேர் இல்லாதனால ஒரு வேலை இன்னைக்கு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் சொல்வார், ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிக்காம இருக்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு 1350 குறள் 6 தடவை வர்றப்போ எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் கேட்கணும், நீங்க எனக்கு சொல்றதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பணியோடு உங்களை கேட்டது இங்க. தலைமை உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது இனிய நேர வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே கவிதை படிக்கிற ஐடியாவே இல்லை. எனக்கு கொரட்டூர் அரங்கம் ஐயா தொடங்கி இருக்கிறதால அங்க போயிட்டு தொடர்ந்து ஒரு 5-6 வாரம் போனோம்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருக்குன்னு அது முடிவு பண்ணி மூவாரங்கத்துக்கு வர ஐடியா இல்லை. உண்மையிலே சொல்ல போனா ஏறக்குறைய மதியம் 2 மணி வரைக்கும் நான் கவிதையே எழுதலை. அந்த சமயத்தில் ஐயா ஃபோன் பண்றாருங்க, எங்க இருக்கீங்க, வாங்க, என்ன பண்றீங்கலாம். நான் சொன்னேன் ஐயா கிட்ட, இதெல்லாம் பரவாயில்ல, நீங்க வாங்க, அடுத்து வாங்க, மூவா மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, எப்பவும் கண்டிப்பா வந்துருங்க, கவிதை படிங்கன்ட்டு. அந்த சமயத்துல அந்த ப்ரோக்ராம், அந்த ஒரு மீட்டிங்கு போயிருந்தோம். நானே நம்முடைய விஜயகுமார் ஐயா, அந்த அழகசாமி அங்கதான் இருக்கும். அந்த சமயத்துல இந்த தகவல் வந்தது. அதை அங்கேயும் பேசணும், பாடணும்ன்றது இருந்தாலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த சமயத்துல எழுதி இந்த கவிதை. அப்பதான் நான் ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன், அந்த தலைப்பு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்ட்டு. அப்புறமா அவர்கிட்ட அந்த தலைப்பை வாங்கி 1032வது திருக்குறள் உழவை பத்தி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போற கவிதை. அதனால அவசர கதையில் எழுதியதால் ஐயா அவர்கள் வெளியில் மன்னிக்கணும். திருக்குறள் 1032. உழுவார் உலகத்தார்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அற்புதமான திருக்குறள். பார்த்தோம்னாக்கா உழவை பற்றி ஒரு உழவுதான் உலகத்தில் முதன்மையான தொழில் என்பதை அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த உட்கார்ந்து அங்க படிச்சேன், கவிதையை படிக்கிறேன். இறைவன் 2 பொம்மையை செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்தொரு பொம்மையை செய்தது தான் விளையாட. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்தொரு பொம்மையை செய்தது தான் விளையாட. இதுதான் மனிதனின் முதல் உழவு. ஆம், அந்த பொம்மைக்கு பசித்தது, அது தன்னெதிரே கண்டதை ருசித்தது. ஆம், அந்த பொம்மைக்கு பசித்தது, அது தன்னெதிரே கண்டதை ருசித்தது. மீண்டும் பசித்தது, முன்பு உண்டதின் மிச்சத்தை ருசித்தது. மீண்டும் பசித்தது, முன்பு உண்டதின் மிச்சத்தை ருசித்தது. காலம் நகர்ந்தது, கடும்பசி வளர்ந்தது. காலம் நகர்ந்தது, கடும்பசி வளர்ந்தது. பொம்மையாயினும் தன் மெய் வாடியது. பொம்மையாயினும் தன் மெய் வாடியது. வாடிய தேகத்தில் தேடல் பிறந்தது. வாடிய தேகத்தில் தேடல் பிறந்தது. தேங்கிய ஊக்கத்தில் ஓங்கிய சிந்தனையது. தேங்கிய ஊக்கத்தில் ஓங்கிய சிந்தனையது. உற்று நோக்கிய ஒப்பற்ற பார்வையில், உற்று நோக்கிய ஒப்பற்ற பார்வையில் இவன் வீசி எறிந்த விதையது தான் ஒளிந்திருந்த மண்ணை வெட்டி. இவன் வீசி எறிந்த விதையது தான் ஒளித்திருந்த மண்ணை வெட்டி முட்டி நிமிர்ந்தது குட்டி முளையாய். முட்டி நிமிர்ந்தது குட்டி முளையாய். மண்ணை தட்டி எழுந்தான் இவன். மண்ணை தட்டி எழுந்தான் இவன். அம்முளையை கட்டி அணைத்தான். இதுவரை கொட்டிய மழையின் கெட்டிய அருமை, இதுவரை கொட்டிய மழையின் கெட்டிய அருமை காட்டிய வழியென பாத்தி கட்டி சேகரித்தான் அந்நீரை. பாத்தி கட்டி சேகரித்தான் அந்நீரை. அன்றே
வயிற்றிற்கான உணவு பிறந்தது. அன்றே வயிற்றிற்கான உணவு பிறந்தது, உணவுக்கான வாயில் துறந்தது. உழவறிந்த பொம்மையவன் உழவின் வழியறிந்த மகிழ்ச்சியில் ஊக்கமுடன் கொக்கரித்தான். அவன் முழு ஊக்கத்துடன் கொக்கரித்தான். உயிர் வாழ இதுவே ஆணி என்றான், உழவே அச்சாணி என்றான். பசுமரத்தில் பாய்ந்த ஆணி போல இவன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் இறைவன், இவனை படைத்த இறைவன். ஆனால் பயிர் படைத்த பொம்மையவன் இறைவனை பார்த்து இப்படி கூறினான், இதோ எந்தன் தெய்வன் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே என. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே என அந்த பயிரை பார்த்து பாடினான். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் சங்கத்தின் நெறியாளர் தாமரை அவர்களை வணங்கி அந்த தலைமையேற்று அனைத்தும் சான்றிதழ் வழங்கி உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. சேற்றில் கால் வைக்கும் செம்மலவன், சேற்றில் கால் வைக்கும் செம்மலவன் சோற்றில் கை வைக்கும் தெய்வக்கை. வேர்வை துளிகளில் நிலத்தை நனைப்பவன், வேர்வை துளிகளால் நிலத்தை நனைப்பவன், பசி என்னும் பிணியை பூமியில் துடைப்பவன். அச்சாணி அவன், ஓடும் தேருக்கு ஓர் அச்சாணி போல ஆடும் உலகுக்கு அவன் உழைப்பே ஆணி. நாடே உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது நாட்டுடன் விழித்திருக்கும் தனிப்பெரும் உயிர். நாடே உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது நாட்டுடன் விழித்திருக்கும் தனிப்பெரும் உயிர். ஆலைகள் ஆளலாம், அகிலமே மாறலாம், ஆனாலும் வயிற்றுப்பசி மாறாதே, ஆனாலும் வயிற்றுப்பசி மாறாதே. விண்ணை தொடும் வேலைகள் 1000 இருந்தாலும் மண்ணை தொடும் உழவன் இல்லையேல் வாழ்வேது. மழை தந்தால் மகிழ்வான், வெயில் காயின் உழைப்பான். இயற்கையின் மொழியை அறிந்தவன் அவன், தன்னலம் கருதாது தரணியை காக்கும் அந்த உழவனே உலகத்தின் உன்னத அச்சாணி. வாய்ப்புக்கு அனைவரும் சார்ந்த உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. பாரித்து பொங்கல் வைப்போர் வாயாலே சிலர் பொங்கல் வைப்பார், காரியமாய் பொங்கல் வைப்பார் சிலர் கால் வயிற்று தேடல் உள்ளோர். காரியமாய் பொங்கல் வைப்பார் கால் வயிற்று தேடல் உள்ளோர். நேரிய பொங்கல் மட்டும் உழுவாரை கூனை நிமித்தும், நேரிய பொங்கல் ஒன்றே உழுவாரின் கூனை நிமித்தும். சூரிய பொங்கல் வைப்போம் நாம் சுடர்கவே உழவர் திருநாள். தீபத்தால் கொளுத்த சில பேர் திட்டமிட்டு பொங்கல் வைப்பார், ஆபத்தை உணரா சிலரோ ஆர்ப்பாட்ட பொங்கல் வைப்பார். தாபத்தை தணிக்க சிலர் தராசு நூல் முறுக்கில் வைப்பார், காயத்தை மண்ணில் விண்ணில் தன்னில் வைத்து காணுகின்ற உழவர்க்கே உலகத்தார்க்கு ஆணி என்போம். வீரிய பொங்கல் வைப்போம், விதைப்போரை ஓங்க வைப்போம், ஊரிய கீழ்மையெல்லாம் உலர்ந்திட பொங்கல் வைப்போம். சோர்வடைக்கும் உழவர்க்கு தமக்கே சோம்பில்லாத பொங்கல் வைப்போம், உழவரே உலகத்தார்க்கு ஆணி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 116வது மாத கூட்ட நிகழ்விற்கு குறள் 1032. எனது கவிதையை அனுப்புவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். மதிப்பிற்குரிய நெறியாளர் முனைவர் ப. தாமோதரன் ஐயா அவர்கள் கவிதையை வாசித்து அருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் ஆனந்தி எழுதியிருக்கான். இப்ப கவிதைக்குள்ள நுழைகிறோம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறள். அதுக்கு அவங்க கவிதை. உலகத்தார் பசி போக்க உடுதிடும் தாய் உள்ளம், உலகத்தார் பசி போக்க உடுதிடும் தாய் உள்ளம். ஊரை கொடுத்தும் உழவை காக்கும் உயரிய கருணை இல்லம், உயிரை கொடுத்தும் உழவை காக்கும் உயரிய கருணை இல்லம். நாற்று நட்டு நடவு காத்து, நாற்று நட்டு நடவு காத்து நாளெல்லாம் காத்திருக்கும் வானம் பார்த்து மழையை வேண்டி, வானம் பார்த்து மழையை வேண்டி வருஷமெல்லாம் பார்த்திருக்கும். விதை விதைச்சு உரம் போட்டு, விதை விதைச்சு உரம் போட்டு விருப்பமுடன் காவல் காக்கும்.
விருப்பமுடன் காவல் காக்கும். விளைச்சலை ஊருக்கெல்லாம் விருந்தாக தாரை வார்க்கும். விளைச்சலை ஊருக்கெல்லாம் விருந்தாக தாரை வார்க்கும். உலகம் அது சுழன்றிடவே உறுதுணையாய் தாங்கி நிற்கும். உற்றதொரு தோழனாய் உடவே இங்கு ஓங்கி நிற்கும். உற்றதொரு தோழனாய் உடவே இன்று ஓங்கி நிற்கும். நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், அமெரிக்கா. ஒவ்வொரு மாதமும் நாம சொன்ன அந்த அடி எல்லை 12 to 14 அடி எல்லைகளுக்குள் இந்த கவிதைகளை அவர் எண்ணி பார்த்தீங்கன்னா 14 தான். இவர் சானட்னு சொல்லுவாங்க ஆங்கில இலக்கியங்கள்ல. ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் அப்படின்னு. இந்த 14 வரிகளுக்குள் அந்த கவிதையை அவர்கள் எழுதி மாதம் மாதம் ஒரு தவமாக நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அதாவது புத்தகங்களையும் எப்பவுமே நமக்கு. அதனால அவங்களை நன்றியோடு நான் எண்ணி பார்க்கிறேன். நமது டாக்டர் மூவ நற்பணி சங்கத்தின் 116வது மாத கூட்டத்திற்கு விழா தலைமை ஏற்றிருக்கக்கூடிய டாக்டர் மூவ அரங்கின் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும், இந்த நல்லரங்கை ஒரு வளமையான மன்றமாக தனது உரையால், திருக்குறள் என்கின்ற ஒரு ஆழமான திருப்பணியால் நாள்தோறும் குரல் பற்றின் காரணமாக தன் மனதை அகழ்கின்ற நேரமெல்லாம் குரல் ஊற்றாக அத்துணை நல் வித்துக்களை விதைத்து வருகின்ற தீர்த்தமிழ் தீச்சுடர் திருக்குறளார் ஐயா அவர்களுக்கும், இந்த மாமன்றத்தின் துணை செயலர் ஐயா அவர்களுக்கும், இந்த அவையை இத்துணை எனக்கு சிறப்பை எனது உரையை கேட்க செவிமடுக்க ஆவலோடு காத்திருக்கும் அத்துணை எனது டாக்டர் மூவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மாலை வணக்கம். வள்ளுவர் பரிந்துரை செய்கின்ற மன்னர்கள் யார்? அவர் யாரை கைகாட்டுகிறார்? எந்த மன்னன் நம்மை ஆள வேண்டும் என்று ஒரு வரையறையை குரல் வழியாக நமக்கு தருகிறார். பொதுவாக இன்றைய காலம் என்பது, நான் நினைத்து பார்க்கலாம், இந்த சமூகம் என்பது இந்த நாளுக்கு தேவையான தலைப்பு, இந்த காலகட்டத்திற்கு தேவையான பொருத்தமான தலைப்பு. ஏனென்றால் சமூகம், பொருளாதாரம், அரசியல் என்கின்ற முனைகள் தேக்க நிலையை சந்திக்கின்ற இந்த வேளையில், தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகம் தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த தலைப்பு ஒரு ஆழ்ந்த புரிதலின் அணுகினாம். இந்த தலைப்பை அணுகினால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்திலும் ஏற்படுத்த முடியும். அத்தகைய வள்ளுவரனுடைய அறவுரையின்படி பரிந்துரை செய்கின்ற மன்னவர்கள் யார், அவர்கள் எத்தகைய தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் உண்மையா மற்ற உரையெல்லாம் எடுத்து பார்க்கவில்லை. பொதுவாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப அந்த பக்கங்களை புரட்டுகின்ற ஒரு பழக்கம் இருக்கும். அது கூட இப்போ ஒரு 11 ஆண்டுகளாக இந்த திருக்குறள் களத்தில் கொஞ்சம் எனது அவ்வப்போது பார்த்து வருகின்ற அந்த கருத்தின் அடிப்படையிலும் நமது டாக்டர் மூவர் சங்கத்தினுடைய செயலர் ஐயா அவர்களுடைய உரை வழியாகவும் உற்று கேட்டதின் அடிப்படையில் இந்த எனது உரையை நான் சமைத்திருக்கிறேன் என்பதை இந்த மன்றத்திற்கு முதலில் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய குழப்பம் இருக்கு. திருக்குறளை நம்ம திரும்பி திரும்பி எடுத்து பார்க்கின்ற போது கண்ணோட்டம் என்பது கண்ணின்கு அணிகலன் என்று சொல்லுவார். ஒரு இடத்தில்
கண்ணோட்டம், இரக்கம் என்பது கண்ணுக்கு ஒரு அழகு என சொன்னார். ஆனால் அதே வள்ளுவர் தான் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது முறை என்று சொல்லுவார். அதே கண் தான், கண் ஒரே உறுப்பு தான். ஆனால் ஒன்று இரக்கமாக இரு, அந்த கண்ணுக்கு அழகு என சொன்ன வள்ளுவர் இன்னொரு இடத்தில் அவனை நிச்சயமாக குற்றம் புரிந்தனை தண்டித்தல் யார் மாட்டும் ஒருபோதும் விடாமல் குற்றவாளியை தேர்ந்து அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பது என்று அதே கண்களை சொல்கிறார் என்றால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு இந்த தலைப்பின் கீழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எனது தேடுதலை இந்த ஆய்வு உரையாக நான் வழங்குகிறேன். இதில் திருத்துவதற்கு உங்கள் அத்துணை பேருக்கும் உரிமை உண்டு. ஏனென்றால் என்னை திருத்த வல்லார்கள் நீங்கள் அத்துணை பேரும். எனவே இந்த உரையில் தவறு இருப்பின் என்னை அந்த இடத்திலேயே திருத்தம் செய்ய வேண்டும் என பணிந்தவளாய் என்னுடைய உரைக்கு போகுது. இந்த சமூக வாழ்வு, பண்பாடு என்றெல்லாம் நமது மண் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டது. நான் நம்முடைய தேடலுடைய வரப்பு என எடுத்துக்கொண்டால் அரசன், கோன், வேந்தன், வேந்து என்பதை தாண்டி இன்னும் ஒரு கூடுதலான இறை என்று வள்ளுவரால் அடையாளம் விடுகின்ற இவையெல்லாம் இந்த உரைக்கு, என்னுடைய வளமைக்கு, இந்த உரைக்கு மிகப்பெரிய சான்றுகளாக தேடுதலுக்கு உதவி புரிகின்றன. எப்படிப்பட்ட அந்த குரல்? 3 தகுதிகளை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, வேந்தனுடைய பண்பு என்ன, வேந்தனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன, அவன் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, இவ்வளவுதான். இதுதான் இந்த உரை. 3 சொல்லும். ஆட்சியாளன் அறம் என்று வேறு, சட்டம் என்பது, இன்றும் சட்டங்கள் இருக்கின்றன. சட்டம் என்பது வேறு, அறம் என்பது வேறு என்கின்ற ஒரு நிலை நமக்கு இப்போது ஒரு தெரிய வேண்டும். சட்டம் என்ன? தலைக்கவசம் அணிந்து கொள்கிறோம். இது ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தலைக்கவசம் வாகனத்தில் செல்கின்ற போது அணிய வேண்டும். ஆனால் சிலர் இன்னொன்று, அறம் என்பது வேறு. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தலைக்கவசம் அணிந்து செல்வது என்கின்ற ஒரு சுய ஒழுக்கம். எனவே அறம் என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. சட்டங்கள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கும், அறம் மனச்சான்று உடையதாக இருக்கும். இது முதல் அடியாக நாம் பார்க்கலாம். அடுத்தது, ஆட்சியாளன் இத்தகைய அறம் கொண்டவனாக இருக்கணும். சட்டங்களை போடுபவன் அல்ல, அதிகாரத்தை அணிபவன் அல்ல, அவன் அறம் மிகுந்தவனாக, அரண் நெஞ்சினனாக இருக்க வேண்டும். நிறைய நாம் சொல்லலாம், நிறைய இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்கள் என எடுத்துக்கொண்ட நிறைய மன்னர்கள் அந்த உரையின் ஊடே உங்களுக்கு சொன்னால் தெளிவாக அமையும். சேரன் செங்குட்டுவன் ஒரு மன்னன் தான், பாண்டியன் நெடுஞ்செழியனும் மன்னன் தான். இரண்டும் சிலப்பதிகாரங்கள் அடையாளம் காட்டுகின்ற 2 மன்னர்கள். சேரன் செங்குட்டுவனும் பாண்டியன் நெடுஞ்செழியனும். சேரன் செங்குட்டுவனுக்கு புகழினுடைய நிலையில் இருக்கிறார். பாண்டியன் நெடுஞ்செழியன் செங்கோல் வளைந்த தன்மையில் தன்னுடைய இழிகுறிவாக இன்றும் பார்க்க பெறுகிறார். ஆக சேரன் செங்குட்டுவன் ஒரு பெண்ணையும் பத்தினி தெய்வமாக உயர்த்திய ஒரு பெரும் மன்னனாக கொண்டாட பெறுகிறார். இந்த அவனுடைய வீரம், அவனுடைய கொடை, அவனுடைய அகந்தை இல்லாத தன்மை, பெண்மையும் உயர வைக்க வேண்டும் என்கின்ற நெஞ்சம், இவையெல்லாம் சேரன் செங்குட்டுவனுக்கு ஒரு பெண்ணுக்கு உண்டான தகுதி அவன் தந்தவனாக இருக்கிறான். அதே நிலையில் பாண்டியன் நெடுஞ்செழியன், அந்த மன்னனையும் அதே சிலப்பதிகாரம் அடையாளம் காட்டுகிறது. ஆக பாண்டியன் நெடுஞ்செழியன் என எடுத்துக்கொண்டால் விசாரித்தானா? கோவலனை விசாரித்தானா? அல்லது குற்றமற்றவன் என்று ஆய்வுக்கு கொண்டு வந்தானா? நேரே கொலைக்களத்திற்கு தள்ளினான். அவசரம், ஒரு எந்த ஒன்று நிலையில் நாம் காக்கப்பட வேண்டிய பொறுமை அந்த இடத்தில் இல்லாத அவசரமாக செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு ஒரு நிரபராதியை கொலைக்களப்பட்டதாக அமைந்தது. அது செங்கோல் தவறினார். ஒரு கணத்தில் ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய அந்த தலைகீழ் நிலைக்கு வந்தது. கண்ணகி சாபம், நகரம் தீக்கிரையானது என்று படு பாதகங்களுக்கெல்லாம் காரணம் மன்னன் ஒரு சிறு கணத்தில் ஏற்பட்ட தவறு, அந்த குற்றம் அவன் செய்தான் என்பதுதான். இப்படிப்பட்ட மன்னனை வள்ளுவர் பரிந்துரைக்கிறாரா? நாம் கேட்கலாம். சேரன் செங்குட்டுவனை பரிந்துரைக்கிறாரா அல்லது பாண்டியன் நெடுஞ்செழியனை பரிந்துரைக்கிறார்? யாரை? உங்களிடையே விடுகலாம். ஏனென்றால் அது நாம் நமக்குள்ளே ஒரு ஆய்வை கொண்டு வருவது நல்லது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்கிறார். இயற்றுவது மட்டுமல்ல, ஈட்டுவதும் காப்பதும் இது மன்னனுடைய கடமை. இன்னொன்று குரல் அது கூடயே வரும். குடிதலி கோலோச்சும் மன்னவன் அடிதலி நிற்கும் உலகை. அவனுடைய பாண்டியன் நெடுஞ்செழியன் விட்டதை. ஆனால் சேரன் செங்குட்டுவனை இன்றும் மன்னன் அந்த மன்னனை இன்னும் கொண்டாடி வருகிறது. நாம் நினைத்து பார்க்கலாம். பர்மாவுக்கு அந்நியனியாய் செய்யக்கூடிய சென்ற எத்தனை சிப்பாய்களை நாம் பார்க்கலாம்.
ஒரு 1770 1857 காலகட்டங்களில் 1 2 அல்ல, நமது மண்ணில் வந்த பஞ்சம் 12 பஞ்சங்கள் வந்தன. அவையெல்லாம் காலவாரியாக இந்த மன்றத்தில் கால நேரம் போதாமையால் கொஞ்சற்று விரைவு நோக்கி 12 பஞ்சங்கள். அதில் ஒரு 47 என்று AK-47 என்று ஏன் ஒரு துப்பாக்கிக்கு நாம் பெயர் வைக்கிறோம்? அந்த 47வது அணியைச் சேர்ந்தவர் சிப்பாய்கள் தான் இந்த பர்மாவிற்கு போக மறுத்து, போருக்கு போக மறுத்து எதிர்த்து கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து புரட்சி செய்தார்கள். 1857 சிப்பாய் கழகம் இன்னும் இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் மைல்கல்லாக சுதந்திர உணர்வை, தீபத்தை முதலில் ஏற்றிய ஒலிம்பிக் ஜோதியாக இன்றும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் தன்னுடைய தியாகத்தால் மக்கள் மீதும் நாட்டின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவர்கள் சுடர் ஏந்தியதுதான் சிப்பாய் கழகம் என்று நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த நீதியுடன் ஒரு மன்னன் அரசாளுகின்றது அவசியம். ஏனென்றால் நிறைய கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்தவரை 2 காரணங்கள் சொல்லும். ஒன்று, இந்திய மன்னர்கள் சிறு சில குறுநில மன்னர்களுடைய அந்த பரப்பை எல்லாம் தனக்காக எடுத்துக்கொள்வது. இன்னொன்று, வாரிசு இல்லாத எந்த மன்னன் இருக்கிறானோ, அந்த ஜமீன்தார் இருக்கிறாரோ, அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் எடுப்பது. இந்த 2 காரணங்களால் கிழக்கிந்திய கம்பெனியை சிப்பாய் கழகம் எதிர்த்தது. அதுவும் முடிவுக்கு வந்தது 1858 ஒளி வீசும் வரலாறு எழுதப்பட்டது மே மாதம் 10ஆம் தேதி என்று இன்றும் அந்த பொன்னேட்டில் எழுதப்பட்ட வரலாறு ஒருவருடைய இந்த நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளனுடைய கவனம். ஒவ்வொருவரும் அந்த ஆட்சியாளன் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்களே கிளர்ந்தெழுவார்கள் என்பதுதான். மக்களே கிளர்ந்தெழக்கூடும். எனவே இவையெல்லாம் ஆட்சியாளன் கவனிக்க வேண்டிய ஒன்று. மன்னனுடைய தகுதி என எடுத்துக்கொண்டால் என்ன? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை குறையாமல் ஒரு வேந்தனுக்கு இருப்பது நல்லது. அது ஒரு அழகு சேர்க்கும். இன்னும் ஒரு தகுதியை சொல்லுகிறது, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை 3ம் நீங்காது இருக்கும். ஆக இவையெல்லாம் இந்த அஞ்சாமை துணிவுடைமை 2 ஒன்றுதான். அறிவு, கல்வி 2ம் ஒன்றுக்கு நேர் பொருத்தமுடையது. ஆக இன்னும் ஒரு கூடுதலாக நாம் பார்க்க வேண்டியது ஈகை, தூங்காமை. இந்த 2ம் நான் பார்க்க வேண்டியது ஒன்று. ஈகை கொடை என்று அறியப்பெறுகிறது. இந்த தூக்கம், ஊக்கம் என்கின்ற அந்த 2 தொடரை நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். உலக வரலாற்றில் மகா அலெக்சாண்டர் எத்தனை பெருமை பெற்றவர். இந்த உலகத்தின் பரப்புகள் எல்லாம் தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்த்த போது அந்த மன்னனுக்குரிய வயது 30 ஆண்டுகள் தான். 30 ஆண்டு வயதுதான். அந்த சின்னஞ்சிறு வயதில் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஏற்றம், வெற்றி, புகழ் என்பது எத்துணை. ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவினுடைய வடமேற்கு எல்லை வரை அவன் வந்தான், படையெடுத்து வந்தார். குதிரையில் இருந்தே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மன்னன். இல்லை, தாகம் இல்லை, எப்போதும் போர் போர் என்று போர்க்குணத்துடன் இருக்கக்கூடிய மன்னன் 30 ஆண்டுகளில் 22 நாடுகள் என்று அவன் கையகப்படுத்தினான் என்றால் அத்தகைய மன்னனை கொண்டாடலாமா? வள்ளுவர் பரிந்துரை செய்கிறாரா? ஒரு கேள்வி நம்மிடையே எழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் இதற்கு பின்னால் ஒன்று உண்டு. அலெக்சாண்டர் இத்துணை துணிவு மிக்கவர். நிச்சயமாக அவருடைய அஞ்சாமை போற்றப்பட வேண்டிய ஒன்று, அவருடைய வீரம் புகழப்பெற வேண்டிய ஒன்று. ஆனால் இதற்கு பின்னால் அவருடைய படை வீரர்களுடைய நிலை எத்துணை துயரமானது. படை வீரர்கள் போருக்கு ஆர்வப்பட்டார்களா? நாள் செல்ல செல்ல வீட்டிற்கு திரும்ப வேண்டும், தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று அவர்களுடைய ஏக்கம் மேலிட்டது. தன் மனைவியை, மக்களை எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பார்க்காமலேயே இருப்பது. அந்த காதலும் அவர்கள் அந்த வாடிய முகத்துடன் அவர்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய கைகளில் வாளை, வேலை ஏந்தி நிற்பார்கள். இவற்றை மன்னன் உணர்ந்து கொண்டானா? ஏனென்றால் அவன் காட்சிக்கு எளியவனாக ஒரு மன்னன் இருக்க வேண்டும். கடுஞ்சொல் அல்லாதவனாக அவன் இருந்தால் பேசலாம். எப்போதும் போர் என்பது ஏதேனும் அந்த போருக்குண்டான ஒரு நோக்கம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. இந்த மண்ணை பிடிப்பது, ஆள்வது, வெல்வது, இது மட்டும்தான் தன்னுடைய புகழ். சுயநலம். இன்றும் கூட ஆட்சியாளர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை சுயம். எல்லாம் இவ்வளவு ஆட்சி காலம் ஆண்டாலும் இன்னும் நாங்களே ஆட்சிக்கு வருவோம், இன்னும் வருவோம், அடுத்த ஆண்டு வருவோம், இன்னும் அடுத்த தேர்தலில் வருவோம் என்று எத்தனை ஆசை. எவ்வளவு ஒரு போதும் என்கின்ற நிலை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று இன்னும் வெறி பிடித்தவர்களாக, பதவியின் மீது மோகம் கொண்டவர்களாக இத்தகைய மன்னர்களை பரிந்துரை செய்கிறாரா? இது நம்மிடையே கேட்கப்பட வேண்டியது. வாழ்ந்தான் இவன், எங்கே தன் வாழ்ந்தான்? இவன் போர் புரிந்தான்.
எந்த இடத்தில் இவன் வாழ்ந்தான்? இவனுக்கு பசித்து உண்டிருப்பானா? தாகத்தோடு அவன் காதலை அணுகி இருப்பானா? இப்படிப்பட்ட மன்னரை ஒருபோதும் வள்ளுவம் முன்னிறுத்தாது என்பதை நாம் கொள்ள வேண்டும். இன்னொன்று, அவனுடைய வீரம் வெற்றியினுடைய அடையாளம். வினைவழி, தன்வழி, துணைவழி, மாற்றான் வழி, துணைவழி எல்லாம் அவன் தூக்கி சென்று எல்லா வெற்றிகளையும் பெற்றான் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை. ஆனால் அவன் நல்ல மன்னனா என்று கேட்கப்பட வேண்டிய ஒன்று. வெற்றி மட்டுமே ஒரு மன்னனுக்கு அடையாளம் அல்ல, வெற்றி மட்டுமே ஒரு குறி அல்ல. எப்போதுமே அவன் வள்ளுவம் இன்னும் ஒன்று, அவன் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறான். அலெக்சாண்டரை எல்லாம் கொண்ட உலக வரலாறு கொண்டாடட்டும், ஆனால் வள்ளுவருடைய பார்வையில் அவன் குற்றவாளி. அதைத்தான் சொல்லும் இன்னொரு குரல் வழியாக, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கி. தன் குற்றத்தை ஒரு வேந்தன் புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் குற்றத்தை நீக்குவதற்கு அவனுக்கு தகுதி அப்போதுதான் வரும். அவன் இறைவனுக்கு சமமானவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அலெக்சாண்டர் வள்ளுவத்தால் கொண்டாடப்படக்கூடிய, உலகம் கொண்டாடலாம், ஆனால் வள்ளுவத்தால் கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல, பரிந்துரைக்கக்கூடிய மன்னன் அல்ல. அவன் சுயநலம், அவனுடைய வேகம், அவனுடைய தலைமை, இவையெல்லாம் நல்ல மனிதனுக்கு உண்டான அடையாளங்களாக அவனை கொண்டு வரவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னொன்று, ஒரு பழைய காலத்தில் மன்னர்கள், அரசர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். நிறைய அரசர்கள் மாற்றி மாற்றி வந்தார்கள், வம்ச வழியாக தொடர்ந்தார்கள், இவையெல்லாம் நடந்தது. ஆனால் மக்கள் எத்தனை குடி என்று உண்டு. இந்த குடிமை என்பது ஏனென்றால் நம்ம எப்போதுமே இறைமாட்சியை தாங்கி செங்கோன்மை, கொடுங்கோன்மை என்பது அதிகாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இதில் நாம் நாட்டை காப்பாற்றுவது, நீதி செலுத்துவது, போர் புரிவது மன்னனுடைய கடமையாக இருந்தாலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். குடிநீர் மன்னன் வழங்கினானா? யோசித்து பாருங்கள். போக்குவரத்து அந்த மன்னன் பார்த்து கொண்டானா? இல்லை. இவையெல்லாம் சமூகத்தில் இருந்தன. இது சமூகத்தினுடைய செயல்பாடுகள். ஆனால் சமூகம் எத்தகைய ஒழுங்கு தன்மையோடு இருந்திருக்கிறது. இன்று ஆன்மீகம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் பரவுகிறது. ஆன்மீகம் அளிக்கப்பெறுகிறது. ஒரு தத்துவம் ஒன்று புதிய ஒரு பரிமாணங்களை கொண்டு வந்து, புதிய தொடர்களை கொண்டு வந்து காட்டி தொடர்ந்து வரக்கூடிய அந்த தன்மையை அளிப்பது என்கின்ற நிலை தொடர்கிறது. இயற்கை வழியாக குடிகள் போற்றுகின்ற அந்த ஒரு பக்தி உணர்வு என்பது காட்டுமிராண்டி தனத்திற்கு இட்டு செல்லாதா? இலவசம் என்று வாங்கி குவிக்கின்ற ஒன்றை நாம் நினைத்து பார்த்தால் ஒன்று தெரியும். நினைத்து பாருங்களேன், நிறைய போட்டு ஆட்சியாளர்கள் திரும்ப தன்னுடைய வாக்குறுதிகளாக தருவது எத்தனை இலவசங்கள். இவை இவ்வளவு தருகிறேன் என்று தருவதற்கு பின்னால் ஒன்றை யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை அனாதைகளாக நாம் இருக்கிறோம். நாம் அனாதைகள். படிப்பதற்கு பிறகு கேட்கிறோம். நாம் உண்பதற்கும் பிற யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நம்முடைய வீட்டிற்குள்ளேயே தாய்க்கும் தந்தைக்கும் உறவு நிலை பேதமடைந்து அனாதைகளாக இந்த நாட்டினுடைய கொள்கை, ஆட்சியாளர்களுடைய கொள்கை இருக்குமானால் அத்தகைய ஆட்சியாளர்களை நாம் ஏற்கிறோமா? வள்ளுவம் ஏற்கிறதா? பரிந்துரை செய்கிறாரா வள்ளுவர் என்று பார்க்க வேண்டியது அவசியம். அரசு பணியே இன்று இருந்து கிடைக்கும் என்றால் தன்னுடைய காலையை வெட்டி கொள்ளக்கூடிய மானுடம் இன்றும் இருக்கிறது. தன்னுடைய கால் அரசு பணி கிடைக்கும் என்கின்ற கவர்ச்சிக்குள் இருந்து இதை சட்டத்திற்கே ஒரு குழப்பமாகிறது. இதை எந்த நிலையில் வைத்து ஆய்வது? தனக்குத்தானே தண்டனையை அவன் கொடுத்து கொண்டான். அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கும்? அரசு பணி என்கின்ற பேராசை. இதற்கு சட்டத்தில் காணப்பெறுகின்ற தீர்வு எதுவும் இல்லை. கம்பர் ஒன்றை சொல்லுவார், கல்லாது நிற்பார் பலர், அது அன்றியின் வல்லாறு மல்லர், அவை வல்லாரும் இல்லை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வம் எய்தலாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ என்பார். இங்கே இல்லை இருப்பவன் என்பவன் இல்லை, இல்லை என்பவனும் இல்லை. இந்த நாடு அத்தகைய வளம் மிக்கது என்று ஒரு சமநிலையை கொண்டாடியது கம்பம். ஒரு சமநிலை இருக்கும். ஒரு நாடு எத்தகைய தன்மையுடன் செழித்த ஒரு வளமையை கொண்டிருக்க வேண்டும் என்று கரிகால் பெருவளத்தான் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். இளமையும் இந்த இளமையிலேயே அவன் வழங்கிய நீதி எத்தகைய புகழ். இவன் இத்தகைய ஒரு சிறுவன் அரியணையில் இருந்தான். விசாரணைக்கு வருகின்ற இருவர் பார்த்தார்கள், இந்த சிறுவனா எனக்கு அவன் நீதியை வழங்குவார் என்று ஒரு ஐயம் இருந்தது. பிறகு அவனே, அந்த சிறுவன் ஒரு முதியவன் தோற்றம் போல அமர்ந்து அவனே ஒரு நீதியை சொன்ன போது எத்தகைய ஒரு சான்றாண்மை என்று சொன்ன போது தனது வேடத்தை கலைத்து அந்த சிறுவன் தான் கரிகால் பெருவளத்தானாக இருந்தான். அறிவினுடைய சிகரமாக இன்றும் அறிவியல் யுகம் வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய கல்லணையை கட்டியது அந்த சிறுவன் தான். இன்றும் கூட பெரும் அறிவியல் தொழில்நுட்பம் என்று எத்தனையோ இந்த வியப்புகளை, சிகரங்களை எட்டி இருந்தாலும் கூட கல்லணை என்கின்ற அந்த ஒரு சின்ன அந்த ஆதியை,
அந்த நீதியை அவன் தந்த யூகத்தை ஒருபோதும் சாய்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது கரிகாலன் என்கின்ற மன்னன். அது வள்ளுவம் அவரை அத்தகைய கொள்கையாளனை பரிந்துரை செய்கிறது. அடுத்ததாக மக்கள் நலன். அது அடிப்படையில் என்ன இருக்கும்? மக்கள் நலனே நமது நலன். இதை புறநானூறு ஒரு வரியில் சொல்லும். நெல்லும் உயரன்றே நீரும் உயர்ந்தன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை என்று சொல்லும். மன்னனை கொண்டே இந்த அழகான குடும்பம், அது ஒரு ஆரோக்கியமானது. குடிமக்களை பேணுவது மன்னனுக்கு அழகு. அதை போலவே மன்னனை மிக நன்றாக, மன்னனை உயிராக பாவிக்கக்கூடிய குடிகள், அவர்கள் எத்தகைய ஒரு உறவு நிலை இருக்கும். குடிகளுடைய நன்மையை பார்ப்பது, மன்னனை நன்றாக கவனித்துக் கொள்வது என்று குடிகளும் அத்தகைய ஒரு நிலைக்கு வந்தார்கள். அந்த திண்ணையில் தான் படித்தார்கள். இன்று போல நிறைய கல்வி இன்று உயரத்தை என்றெல்லாம் இல்லை. திண்ணையில் வேதியர்கள் சொல்லி தந்தார்கள். அன்று படித்த அறிவை கொண்டு அவர்கள் இன்று வரை காத்திருக்கக்கூடிய அந்த குடிகளுடைய ஒழுக்கம் இன்று என்ன ஆயிற்று? எல்லா குற்றமும் வேந்தன் மீது இட முடியாது. இந்த இடத்தில் இந்த ஆய்வுக்கு மிக முக்கியமானது, எல்லாம் மன்னன் தப்பு செய்தான் என்று சொல்லிவிட முடியாது. குடிகளிடத்தில் காணப்பெறுகின்ற குற்றங்கள் என்ன, குறைகள் என்ன என்பதும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குரட்பா சொல்லும், படை நல்ல படை குடி என்று ஒரு காரணத்தை காட்டும். குடிமக்களும் அவனுடைய அறத்தை விடாதவனாக, அவன் தர்மத்தை கைவிடாதவனாக அவன் இருக்க வேண்டியது அவசியம். கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று 6 அவன் தான் அரசருள் ஏறி. இவையெல்லாம் நல்ல குடிமக்கள் பெற்றிருப்பது அரசனுக்கு பெருமை. இவையும் பெற்றிருக்க வேண்டும். நல்ல குடிகள் இல்லை என்றால் அரசனுக்கு அது பெருமை இல்லை. எனவே கரிகால் பெருவளத்தான் போல ஒரு மன்னனை எப்போதும் வள்ளுவம் கொண்டாடுகிறது. இன்று எத்தகைய பேர், இன்று நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வருகிறது. கொடையளித்தவர்களாக இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் இதற்கு முன் ஆண்டவர்கள் என்று எல்லாம் தான் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திட்டங்களை தீட்டுகிறார்கள், கொள்கைகளை வகுக்கிறார்கள், வளர்ச்சி திட்டங்களை தருகிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைகிறது என்று கவனிக்கிறார்களா? எத்தனை திட்டம் மக்களுக்கு, ஒரு கடைக்கோடி மனிதனுக்கு சென்று சேருகிறது? மக்கள் தந்த திட்டங்களுடைய பெயர் திருத்தம் மட்டுமே தன்னை பார்த்துக் கொள்ளக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. தான் அரசுக்கு வந்தால் தன்னுடைய பெயர் என்று பார்க்கக்கூடிய ஒரு மேலாண்மை தகுதி, அந்த கொடைப்பண்பு அங்கே என்ன ஆயிற்று? பண்பு தொண்டு இவையெல்லாம் என்ன கேள்விக்குறியாக நம் முன் இருக்கின்றன. எனவே வளர்ச்சி திட்டம் என்பது மக்களை சேர்கிறதா என்று ஆய்ப்பவன். நாடொரும் நாடி முறை செய்யாத மன்னன் என்று சொல்கிறது. நாடொரும் நாடு கெடும். தினந்தோறும் பயிர்களை எப்படி உழவன் பாதுகாக்கிறானோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் குடிகளினுடைய மேன்மையும் அணுதோறும் எண்ணுகின்ற ஒரு மன்னன் அவனால் அந்த நாடு வாழும். இல்லாவிட்டால் அந்த நாடு மோசமான ஒரு சீரழிந்து போ என்று. ஏன் ராமனை கொண்டாடுகிறோம்? 3 கேள்வி கேட்பான் ராமன். ஏன் பரதனை ஏன் கொண்டாடுகிறோம்? 2 பேர் 4 பேரும் ஒரே தசரதனுடைய பிள்ளைகள் தானே. ஏன் பரதனை வேண்டாம் என சொல்லிவிட்டு ராமனை கொண்டாடுவதற்கு ஒரு காரணம். 3 கேள்விகள். அவன் எல்லோரும் படிக்க செல்கின்ற போது ராமன் மட்டும் அந்த குடிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என இருபரங்கும் இருக்கின்ற போது ராமன் சற்று மூத்தவனாக அருகே செல்வான். குடிமக்களிடம் செல்வான். யாதுகொன் பயம் கொன் எத்தகைய பணியன் குடிகள் இந்த 4 நமக்கே தெரியாது குட்டி குட்டியான வார்த்தைகள் அவன் விசாரிப்பான். நீ நன்றாக இருக்கிறாயா? தோல் பலம் உண்டு. தோல் பலம் உனக்கு உண்டா? உன் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா? யாது பணி என்ன செய்தான்? இந்த கேள்வியை கேட்டதனால் ராமன் அவனுக்கு எல்லோருக்கும் பிடித்தவன். குடிகள் எல்லோரும் விரும்பினார்கள். குடிமக்கள் அத்தனை பேருக்கும் ராமன் இத்தகைய சின்ன வயதில் நம்மிடம் அருகே வந்து, உனக்கு தேகம் நலமாக இருக்கிறதா, உன் பிள்ளைகள் இருக்கிறார்களா, என்ன பணி செய்கிறார் என்ற இந்த 3 கேள்விகளை பரதனோ மற்ற இரட்டையர்களோ கேட்கவில்லை. ராமன் கேட்டான். அவனை அரியணையில் பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். எனவே ராமன் மீது அளவு கடந்த ஊரே கிளம்பியது. ஒட்டுமொத்த நாடே காலியாக்கி அவன் பின்னால் செல்வதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் குடிகளினுடைய நலம் விசாரித்தக்கூடிய சிறு வயது அவனுக்கு தெரிந்தது என்பதுதான். எனவே அத்தகைய நாடொரும் நாடு முறை செய்வனை மன்னர்களாக அவர்கள் வள்ளுவம் பரிந்துரைக்கிறது. எத்தனை உயிர்கள், எத்தனை விதவைகளாக சரியான அமைச்சர்கள், அதிகாரிகள், அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் ஒரு மன்னனுக்கு தேவை. ஒரு அசோகன் என்கின்ற மனிதன் தான் திருந்துவதற்காக எத்தனை உயிர் பலி, தான் திருந்த வேண்டும் என்று அவனுக்காக வழங்கப்பட்ட வாய்ப்பா கலிங்கத்தினுடைய போர். எத்தனை பெண்கள் விதவைகளாக மாறினார்கள். இவையெல்லாம் அவருக்கு பாடத்தை கற்றுத்தந்து மிக உயரிய புத்த மதத்தை இன்று தோற்றுவதற்கும் அதை கொண்டாடுவதற்குமாக ஒரு காரணியாக அவர் அமைந்தார் என்றாலும், அந்த உயிர் பலியை அந்த குருதியின் மேல் எழுதப்பட்ட அந்த வரலாற்றினுடைய கரையை யாராவது தொடைக்க முடியுமா? எனவே ஏன் இதை சொல்வதற்கு காரணம் என்றால், இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன்.
இவனுக்கு தேர்ந்த அறிவு என்பது இல்லை. ஆலோசனை கொடுப்பதற்கு என்று தேரான் தெளிவும் தெளிந்தான் தன் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று குரல் சொல்லுகிறது. இவன் தீராத இடும்பைக்கு காரணம் ஏனென்றால் இவனுக்கு கலந்து ஆலோசிப்பதற்கு இடிப்பாரே இல்லாத மன்னனாக அசோகன் இருந்தான். அசோகன் கொண்டாடக்கூடிய மன்னன் என்றாலும் அவனுக்கு ஆலோசிப்பதற்கு அவன் தேராத மன்னனாக, தேரா மன்னன் என்று கண்ணகி விழிப்பதைப் போல அசோகனும் அப்படி இருந்தார். எனவே அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வள்ளுவம் பரிந்துரை செய்வது இல்லை. வினை, காலம், இடம் என்று 3 சொல்கிறது. வேந்தனுக்கு உண்டான தொழிலாக முக்கியமான கடமையாக 3 சொல்லும். வினை, தன்வினை, வினைவினை என்று சொல்லும். காலம் என்று சொன்னால் 2 வருகிறது. காலம், ஒருவன் கடலில் போகக்கூடிய நாவாய், படகு ஒருபோதும் மண்ணில் வெற்றி கொள்ளாது. மண்ணில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய, நிலத்தில் ஓடக்கூடிய தேர் ஒருபோதும் அது கடலில் வெற்றி பெறாது. எனவே அந்த காலம் என்பது என்ன என்று பார்க்க வேண்டும். அதே போல இடம், ஒரு மன்னன் வெற்றி பெறுவதற்கு அல்லது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த இடம். பகல், காக்கை, கூகை என்று சொல்லும். காகம் பகலில் வெல்லும், கூகை இரவில் வெல்லும். இவற்றையெல்லாம் அந்த இடம், எந்த இடத்தில் என்பதெல்லாம் ஒரு அறிவாக அவன் ஊக்கமாக பெற்றிருக்க வேண்டியது அவசியம். நன்னன் என்கின்ற ஒரு மன்னன் பெற்றிருக்கக்கூடிய கொலைப்பழி இன்று வரை வரலாற்றில் கரை. ஒரே ஒரு பழம், அந்த பழத்தை தன்னுடைய குடிமகள் ஒருத்தி ஆற்றில் வருகின்ற பழத்தை தின்னால் என்பதற்காக ஒரு சிறுமி என்று பார்க்காமல் கொலைக்களம் கொண்டு வந்து சேர்த்தான் மன்னன். மன்னன் என்கின்ற இலக்கியத்தில் அவனை பாடாது ஒளிக என் நிலவரை என்று சொன்னது போல அவனை நன்னனை யாராவது கொண்டாடுகிறார்களா? ஒரு சிறு மன்னன், ஒரு சிறு நிலத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் கூட கொண்டாடக்கூடிய பெருமிதம் நம்முடைய மண்ணுக்கு உண்டு. ஆனால் நன்னன் என்கின்ற மன்னனை கொடுங்கோல் மன்னனாக இலக்கியம் பதிவு செய்கிறது. ஒரு சிறுமி என்று பார்க்காமல் ஒரு பழத்தை அவள் காற்றில் மிதந்து வருகின்ற பழத்தை உண்பதற்காக தன்னுடைய குடி என்று இல்லாமல் கொலை செய்வது என்று நகரத்தினுடைய நடுவில் கொலை செய்தான். நன்னன் என்கின்ற மன்னன் பெரும் கொலை பாதகனாக பார்க்க பெறுகிறான். வள்ளுவம் அவரை பரிந்துரை செய்யுமா? இந்த மன்றம் அறியும். அதை தாண்டி இன்றும் சில மன்னர்கள் தன்னுடைய கொடையால் பெருமை பெற்றிருக்கிறார்கள். பாரி என்கின்ற மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பதுதானா நாம் அறிந்தது? கபிலர் வாயால் சொல்லட்டுமா அவருடைய பெருமையை? மாறி மாறி என்று எல்லோரும் சொல்கிறதே, கபிலர் சொல்லுவார் பாருங்கள், அந்த வரிய அழகு. மாறி பாரி பாரி என்று எல்லோரும் ஏன் தெரியுமா சொல்லுகிறார்கள்? ஏன் 4 திசையும் பாரி 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 என்று சொல்கிறதே? இன்னொன்றும் பாரிக்கு உண்டு, அதுதான் மாறி என்று சொல்லுவார். அவனுடைய கொடைத்தரத்துக்கு பாரி மட்டுமல்ல, மாறி என்று உண்டும் கூட அவனுக்கு இணையாக ஒன்றை கூட சொல்லலாம். எல்லோரும் பாரியை சொல்ல வேண்டாம், இன்னொருவரையும் சேர்த்தே பாரியை சொல்லுங்கள், அவன்தான் மாறி என்று சொல்லுவார். இந்த மழைக்கு, கொடைத்தன்மைக்கு, இயற்கைக்கு மன்னனை கொண்டு வந்து சேர்த்தது. இப்படிப்பட்ட மன்னனை இலக்கியம் கொண்டாடுகிறது. பாரி மட்டுமல்ல, மயிலுக்கு போரில் தந்த பேகனை, அண்டிரன், செல்வம் குன்று என்னதுகல்ல இது மக்களுக்கு ஆனது என்று சொன்ன அண்டிரன், காரி மன்னன், புரவலர்களே எனது உடைமை என்று சொல்லி புரவலர்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வழங்கிய காரி மன்னன், அதியன் என்கின்ற அதியமான், அவ்வைக்கு தமிழ் நீட வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ் ஒரு எளிய மூதாட்டிக்கு அரிய நெல்லிக்கனியை கொடுத்து நீண்ட நாள் வாழ வைத்த கொடைத்திறம் கொண்டவன். ஓரி என்கின்ற மன்னனை நாம் கொல்லிமலை போவதெல்லாம் எண்ணி எண்ணி நாம் மகிழலாம். அங்கு இருக்கும் கொடிகளை எல்லாம் நீ உனக்கு பாரு கோரி தெரியுமா தெரியுமா என்று நாம் வாய்விட்டு கேட்கலாம். அத்துணையும் ஓரியினுடைய பெருமையை சொல்லும். ஓரிக்கு என்ன தெரியுமா பெருமை உண்டு? ஓரிக்கு இருக்கக்கூடிய பெருமிதம், ராமனை போல வில்லாற்றலில் உயர்ந்தவன். ராமன் 7 மரங்களை ஒரே அம்பில் துளைத்தெடுத்த வில்லாளன் என்றால், ஓரி மன்னன் வல்வில் ஓரி என்பதற்கு பின்னால் அவன் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. நேரமின்மை காரணமாக நிறைய சொல்லலாம் என்றாலும் ஒரு செய்தி இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஓரி மன்னன் ஒரு வில்லொன்று எடுத்து ஒரு அம்பை தொடுத்து விட்டான். அந்த அம்பு யானையை துளைத்து, புலியை துளைத்து, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கலைமானை துளைத்து, அங்கே நின்று கொண்டிருந்த பாம்பு புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை துளைத்து, உடும்பை துளைத்து, மரத்தை துளைத்து அங்கே விழுந்தது என்று சொல்லுகிறார். ஆக 7 பிம்பங்களை துளைத்தெடுக்கக்கூடிய அத்துணை விசைமிக்க, அத்தனை இலக்குகளை மிகச் சரியாக கணிக்கக்கூடிய அத்துணை ஆற்றல் பெற்ற வில்லாளி வல்வில் ஓரி.
அவனும் கூட வன்பரணருடைய கவிதையெல்லாம் இப்போது நேரம் இல்லை என்றாலும் வன்பரணனுடைய கவித்துவத்தை நீங்கள் ஓரி மன்னனுடைய புகழோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று மன்றத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. ஆக எதை ஒரு சுருக்கமாக இந்த உரையினுடைய முடிவாக எதை நாம் ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், சிறந்த மன்னன் என்று யாரை பொதுவாக நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அரசனுக்கு மிகச்சிறந்த ஒரு தன்மையும் கடமையும் பணிவும் என்று இந்த தன்மைகள் ஒன்றை மட்டும் சொல்லலாம். வேல் அன்று வெற்றி தருவது. மன்னவன் கோல் செங்கோல் உயர்ந்ததா அல்லது வேல் உயர்ந்ததா என்று கேள்வியை கேட்கலாம். ஓரி மன்னனை கொண்டு நாம் இதற்கு தீர்வு எழுதலாம். ஓரி மன்னனுடைய வில்லாற்றல் உயர்ந்ததா அல்லது அவனுடைய கொடைத்திறம் உயர்ந்ததா என்றால், ஓரி மன்னன் ஒரு புலவனை ஓடச் சொன்னான். அந்த புலவன் ஓடி போய் நின்ற இடங்கள்லாம் உனக்கு என சொல்லக்கூடிய கொடைத்திறம் உயர்ந்தது. ஓரி மன்னன் வல்வில் ஓரி, ஆனால் அவன் கொடையில் புகழ் பெற்றவன் அல்லவா? இதையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். உற்ற நோய் நோற்றல் ஒருவன் செய்யாமை அற்றே தவத்து. ஒரு ஆட்சியாளன் முதலில் தன்னால் குடிகளுக்கு பிழை நேராமல் பார்ப்பது, பிறகு பிறரால் அந்த மக்களுக்கு பிழை நேராமல் பார்ப்பது என அந்த இரண்டும் பார்க்கணும். தன்னாலேயே இந்த ஆட்சியாளர்கள் தன்னாலேயே பெரிய குற்றங்கள், தனக்கே இந்த மக்களுக்கு தருகின்ற இடர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, எத்தனை எல்லா நிலைகளிலும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்றால் இதற்கு பின்னால் பிறராலும் துன்பம் வருகிறது. ஆக இந்த மக்களுடைய நிலை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆக ஒரு கொடையால் ஒரு மன்னர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீதி, கருணை, மக்கள் நலம், பாதுகாப்பு, நிம்மதி இவை அனைத்தும் அரணாக கொண்டு வந்த மன்னவன் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் என்று அறிகின்ற மன்னன். இதுதான் நான் என்னை போல பிறரை நேசிக்க எந்த மன்னன் கற்றுக் கொடுக்கிறானோ அந்த மன்னனே வள்ளுவம் காட்டுகின்ற பரிந்துரை செய்கின்ற மன்னன் என சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நன்றியை உரித்தாக்கி இந்த மாமன்றத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.